இப்போ மோசே மீதியான் தேசத்துல 40 வருஷம் இருந்தபடினால அவருக்கு ஒழுங்கா எகிப்திய மொழி தெரியாது, மறந்து இருக்குது. ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட எபிரேய மொழி தெரியாது. அப்போ இப்ப அவருக்கு ரொம்ப பரிச்சயமான மொழி என்ன மொழி? மீதியானியர்களுடைய மொழி. அப்ப எரியிற முட்செடியிலிருந்து தேவன் அவருக்கு தரிசனமானார்னு வேதத்துல வாசிக்கிறோமே. அப்ப தேவன் மோசையோட எந்த மொழியில பேசியிருப்பார்? மீதியான் மொழியில. அப்ப மீதியான் மொழியில மோசைக்கு பேசின ஆண்டவர் இப்ப நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விதமான ஜனங்களோட மோசே பேச வேண்டி வருது. முதலாவது பார்வோனோட பேசும்போது எந்த மொழியில பேசணும்? தூய எகிப்து மொழியில. ஏன்னா அவங்க எகிப்தியர்கள். பார்வோன் ராஜா, எகிப்திய ராஜா, சரிதானே நான் சொல்றது? அப்ப எகிப்திய மொழியில பேசணும். ஆனா எபிரேயர்களோட, இஸ்ரவேலர்களோட பேசும்போது எந்த மொழியில பேசணும்? எபிரேய மொழியில. எபிரேய மொழி தெரியுமா? அறவே தெரியாது. ஆகவே தான் இவர் சொல்றார் ஆண்டவர்கிட்ட, நான் எப்படி போய் பேசுவேன்? வாக்கு வல்லவன் அல்ல. திக்குவாயன்னு சொல்றது அதுக்கு தாங்கிறதுல நான் நிறுத்தினேன் போன முறை. ஓகேயா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சரி உன்னுடைய அண்ணன் ஆரோன் அவன் வருவான், நீ சொல்ல வேண்டியது ஆரோனுக்கு சொல்லு, ஆரோன் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லுவான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப அப்படி போய் 10 வாதைகள் வர்றதை பத்தி யாத்ராகமம் புத்தகத்துல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, பழைய ஏற்பாட்டு ஆய்வு மேலோட்டமா ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பார்த்துக்கிட்டு வர்றோம். நான் 5 பிரிவுகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முதலாவது பிரிவு பஞ்சாகமம், பஞ்ச புத்தகங்கள், 5 புத்தகங்கள்: ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். அடுத்தது 12 புத்தகங்கள், சரித்திர புத்தகங்கள், யோசுவா புத்தகத்திலிருந்து எஸ்தர் புத்தகம் வரை. அப்புறம் 5 புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள்: யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. அடுத்தது இன்னொரு 5 பிரதான அல்லது பெரிய தீர்க்கதரிசிகள்: ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். 5வது பிரிவு சிறிய தீர்க்கதரிசிகள், ஓசியாலிருந்து மல்கியா வரை. அப்ப அதுல இப்ப யாத்ராகமத்துல நிக்கிறோம் நம்ம. ஓகே, உங்களுக்கு நிறைய பின்னணிகள் சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப யாத்ராகம புத்தகத்துல இருக்கிறோம். ஆகவே நீங்க கொஞ்சம் உங்களுடைய ஞாபகத்தை, மார்ச் மாதத்துல படிச்ச அந்த காரியங்களுடைய ஞாபகத்தை கொஞ்சம் தீட்டிக் கொண்டு படிங்க. இப்ப யாத்ராகம புத்தகத்துல இருக்கிற முக்கியமான சில அம்சங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப மோசே எகிப்துக்கு போயாச்சு. எகிப்துக்கு போய் 10 வாதைகளை மோசே கொண்டு வரார். இப்ப ஏன் 10 வாதைகள்? அதை இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 10 வாதைகளும் 10 கற்பனைகளும்ங்கிற ஒரு பெரிய பிரசங்கமே யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க அதை பார்த்து அதை நீங்க படிச்சுக்கலாம். ஆனா சுருக்கமா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, 430 வருஷம் எபிரேயர்கள் எகிப்து தேசத்துல வாழ்ந்தாயிச்சு. அவங்க வாழும் போது தங்களுடைய தெய்வத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்தாங்க. எபிரேயர்களுக்கு தங்களுடைய தெய்வத்தை பத்தி என்ன தெரியும்? எங்களுடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய தெய்வம், அவருடைய குமாரனாகிய ஈசாக்கினுடைய தெய்வம், அவருடைய குமாரனாகிய யாக்கோபின் தெய்வம். அவ்வளவுதான் தெரியும். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன், இவ்வளவுதான் தெரியும். அவர் கருப்பா சிகப்பா, கல்யாணம் பண்ணியிருக்காரா இல்லையா, அவருக்கு குடும்பம் இருக்கா, அவர் ஆம்பளையா பொம்பளையா, அவருக்கு என்னென்னலாம் செய்ய முடியும், என்னென்னலாம் செய்ய முடியாது, இது ஒண்ணுமே தெரியாது. அவரை எப்படி கும்பிடணும், அவரை எப்படி ஆராதிக்கணும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா 430 வருஷம் வாழ்ந்த எகிப்தியர்களுடைய தெய்வங்கள் எல்லாம் சூப்பரா தெரியும். மழைக்கு ஒரு தெய்வம், வெயிலுக்கு ஒரு தெய்வம், பூச்சி புழுக்கு ஒரு தெய்வம், மாட்டுக்கு ஒரு தெய்வம், ஆட்டுக்கு ஒரு தெய்வம், நெருப்புக்கு ஒரு தெய்வம், நதிக்கு ஒரு தெய்வம், இப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள். அப்ப இந்த எல்லா தெய்வங்களையும் எபிரேயர்களும் வணங்குனாங்க. ஏன் வணங்குனாங்க? ஏன்னா அவங்களோட குலதெய்வத்தை வணங்குறதுக்கு தெரியாதனால
இந்த தெய்வங்களை வணங்கினாங்க. புரியுதா? அப்ப அந்த தெய்வங்களை வணங்கினாலும் வீட்டுக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்குன்னு ஒரு குல தெய்வம் இருக்குது, அதையும் மறந்துடக்கூடாது. ஆனா அந்த தெய்வத்தை வணங்குறது இல்லை. ஏன் வணங்குறது இல்லை? எப்படி வணங்குறதுன்னு தெரியல. ஆனா நினைச்சுக்கிருவாங்க, அப்ரஹாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே எங்களை காப்பாத்துங்க. ஏன்னா இப்ப இப்ப இவங்களை அடிமையா வச்சிருக்கிறவங்க யாரு? எகிப்தியர்கள். அப்ப எகிப்தியர்கள் கையில இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு எகிப்தியர்களுடைய சாமி கிட்ட கேட்க முடியுமா? அதுக்கு மாத்திரம் தங்க சாமி கிட்ட கேட்கறது. இப்ப அவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் சுகமாகணும்னு எந்த சாமி கிட்ட ஜெபிப்பாங்க? எகிப்தியர்களுடைய நோய்க்கு சுகம் கொடுக்கிற சாமி கிட்ட கேட்டுக்குருவாங்க. புரியுதோ? இவங்க எதையாவது விவசாயம் ஓரமா வீட்டோரத்தில் விவசாயம் பண்ணாங்கன்னா அது வெள்ளையன்னா எந்த சாமி கிட்ட கேட்பாங்க? எகிப்தியர்களுடைய விவசாய சாமி கிட்ட கேட்பாங்க. தங்களுக்கு வாழ்க்கை வளம் பெறணும்னு சொன்னா எந்த சாமி கிட்ட கேட்பாங்க? எகிப்தியர்களுடைய அதிபெரிய அப்பா சாமியாகிய நைல் நதி சாமி ஹப்பி. ஓகே. அப்புறம் எகிப்தியர்களுடைய இரண்டாவது பெரிய சாமி ஆகிய தாய் தெய்வம் ரா. அப்புறம் இன்னும் இப்படி ஒவ்வொரு தெய்வமா கும்பிட்டாங்க. ஏதாவது ஒரு புது யாராவது கல்யாணம் கட்டினாங்கன்னா, எல்லாம் ஏதாவது புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு புதுசா குழந்தை பிறந்துச்சுன்னா ஓப்புஸ் அப்படின்னு சொல்ற மாட்டு சாமி கிட்ட தான் போவாங்க. ஆனா இந்த எகிப்தியர்கள் எங்களை அடிமைகளா வச்சிருக்கிறாங்க, இந்த எகிப்தியர்கள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்கறதுக்கு எந்த சாமி கிட்ட போவாங்க? ஆமா, தங்கட சாமி கிட்ட தான் போவாங்க. ஏன்னா எகிப்தியர்களோட சாமி கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்களோட சாமி. அவங்கள பத்தி ஒரு முறையிடுறது அங்க போய்ட்டு சொல்ல முடியாது தானே, இல்லையா? ஆண்டவரே சிங்களமே எங்களை அடிக்கிறான்னு புத்தர்கிட்ட போய்ட்டு சொல்ல முடியாதே. புரியுதா? அந்த மாதிரி ஒரு உதாரணம். அப்போ அதை மாத்திரம் இவங்க ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தெய்வமே உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, ஐயோ நீங்க எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்களை எப்படி உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாது, அழ மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இதை தான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டுன்னு. ஏன்னா அவன் ஜெபிக்கல, புலம்புனா. ஏன்னா அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது. புரியுதா? இப்ப மோசே போய் பார்வோன் கிட்ட கேட்கிறாரு, ஆபிரகாமின், யாக்கோபின், ஈசாக்கின் தேவன் சொல்றாரு இந்த ஜனங்களை அனுப்பிவிட சொல்லி தன்னை ஆராதிக்க. உடனே பார்வோன் ஓகே கொண்டு போ அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன ஆகும்? ஜனங்க வந்திருப்பாங்க. ஆனா இன்னும் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தெய்வமே நீங்க எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்காக நன்றின்னு உள்ளத்துல நினைச்சுக்கிட்டே மற்ற சாமியை கும்பிடுவோம், ஓப்பு சாமியை கும்பிடுவோம். வனாந்திரத்துக்கு போறோம், எங்களுக்கு முன்னால நீங்க போங்கன்னு கும்பிட்டுருப்பான். அப்படி போகும்போது அவனுக்கு ஏதாவது சுகம் இல்லாமல் வந்துச்சுன்னா இன்னொரு சாமி கிட்ட கேட்டிருப்பான், சாமி சாமி எங்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்குது, எங்களுக்கு சுகத்தை கொடுங்கன்னு. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஆட படவா பயல்களே, நான் உங்களை வெளியே கொண்டாந்தா அந்த சாமிகளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. அந்த நேரம் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லியிருந்தாருன்னா, சொல்லி வெங்க கிட்ட என்னை தவிர வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு. அப்ப ஜனங்க யோசிச்சிருப்பாங்க, இவருக்கு என்ன செய்ய தெரியும்னு எங்களுக்கே தெரியாதே அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகி இருக்கும். ஆமாவா இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்ப மோசே போயிட்டு கேட்கும்போது பார்வோன் விட்ட மாட்டேன்ட்டான். இந்த விட்ட மாட்டேன்னு அவனை செய்ய வச்சதே ஆண்டவர் தான். ஏன்? அப்ப வழக்கமா பார்வோன் வருவாராம், ஒவ்வொரு காலையிலையும் அப்பா கிட்ட வந்து நதியில் நின்றுக்கிட்டு அம்மாவை வரவேற்பாங்க. அப்ப நைல் நதி அப்பா சாமி, ரா அம்மா சாமி. அப்ப இவர் தேவகுமாரன் தானா பார்வோன். அப்போ அந்த 3 பேரும் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து நாளை தொடங்கி வைப்பாங்களாம். அப்போ அந்த பூசாரிகள்லாம் வந்து, எகிப்திய பூசாரிகள் வந்து மந்திரம் ஓதி அந்த தண்ணியை எடுத்து அப்படியே தெளிக்கும் போது அந்த சூரிய கதிர் அந்த தெளிக்கிற தண்ணியோட பட்டு வானவில் மாறி வரும்போது அப்படி சும்மா மங்களகரமாக இருக்கும். இப்போ இந்தியாவிலலாம்
அப்படின்னு தொடங்குறாங்களே, அந்த மாதிரி எகிப்தில் இப்படி தான் தொடங்குவாங்க. நான் சொல்ல விருப்பம் இல்லை, ஆனால் நான் சொல்லலை. டியூனை மட்டும் உங்களுக்கு தெரியுதானே? இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது உங்களுக்கெல்லாம் புரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா நீங்கள் ரசிக்கப்பட்ட கிறிஸ்டியன்ஸ். மற்றவங்க சினிமா படம் பார்ப்பாங்க. அதில் சில நேரம் இந்த பொம்பளை தலையில் டவலை கட்டிக்கிட்டு அப்படி வெளியே வரும்போது அந்த பேக்ரவுண்டில் அந்த இது கேட்கும். அந்த மாதிரி எகிப்தில் அந்த நாளை தொடங்கும் போது பார்வோன் நைல் நதிக்கு வரவும், அந்த பூசாரிகள் எல்லாம் வரவும், சூரியன் உதயமாகி வரவும், இவங்க இப்படி மந்திரம் ஓதி தண்ணியை தெளிக்கவும், அதில் வானவில் வரவும், இப்படி தான் நாளை தொடங்குவானுங்க. அன்று அப்படி அவர்கள் நாளை தொடங்கும் போது எதிர்த்தாப்புல நிற்கிறது யாரு? மோசையும் ஆரோனும். இப்போ மோசை சொல்றாரு அண்ணங்கிட்ட, ஏன்னா மோசைக்கு தான் சொல் சரியா வராதே, மறந்துருமே. அப்போ பார்வோன் கத்துறாரு, என்னுடைய ஜனங்களை விட சொல்லி சொல்றாரு, நீ எல்லாம் உன் சாமியை கும்பிடுற, நம்ம ஜனங்கள் கும்பிடக்கூடாது, நம்மள ஆண்டவர் கேட்கிறாரு, விடு அப்படின்னா. நான் முடியாது அப்படின்னா, இருடி உன் சாமிக்கே அடின்னு சொல்லி கம்பை எடுத்து ஒரு அடி. யாருக்கு அடிக்கிறாரு? நைல் நதி. நான் யாரு? அவங்கிட்ட முழு முதல் கடவுள், பெரிய சாமி, அப்பா சாமி. அடி சொன்ன என்ன வருது? ரத்தம் வருது சாமிக்கு. நைல் நதி ரத்தம் ஆயிருச்சு. இஸ்ரவேலன் பார்க்கிறான், ஓ லாலா, நம்ம சாமி அந்த பெரிய சாமிக்கு ரத்தம் வர அடிச்சிருச்சு. அப்போ நம்ம சாமி அந்த சாமியை விட பெருசு. வாவ் வாவ் வாவ். புரியுதா உங்களுக்கு? இதுதான் டெக்னிக்கு. இந்த டெக்னிக்குக்காக தான் ஆண்டவர் இந்த விளையாட்டை விட்டாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா இவன் யோசிப்பான், ஆமா மீனெல்லாம் செத்துச்சு, தண்ணியெல்லாம் ரத்தமாயிடுச்சு, ஆனா தவளை சாகலையே. தவளை வந்து ஹெக்ட்டுங்கிற சாமி அவங்கட. அது பயங்கர சீரியஸ் சாமி. எப்படிப்பட்ட சீரியஸ் சாமி தெரியுமா? இப்போ கிழக்கு பக்கத்துல இருந்து சூரியன் வந்துட்டு மேற்கு பக்கம் மறையுது இல்ல, அப்ப நம்ம அம்மா சாமி ரா, அதுதான் சூரியன். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு மறு உலகத்துக்கு போகுதான் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு. செத்து போறவங்க எல்லாம் எங்க போவாங்களாம்? மேற்கு திசையை நோக்கி. அதனால தான் கோஃபு மன்னனும் கோஃப்ரா மன்னன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, நைல் நதியினுடைய மேற்கு பக்கத்தில் அவங்களுக்கான கல்லறைகள் அமைச்சுக்கிட்டாங்க. அப்போ மறு உலகத்துக்கு போகிறதுக்கு லேசாக இருக்குமேன்ட்டு அந்த கல்லறைகள் தான் எது? பிரமிடுகள். ஓகே. அப்போ சாமி மேற்கு பக்கம் போகுது, அந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு திருப்பி இந்த பக்கத்தால். அவங்களுக்கு உலகம் உருண்டைன்னு தெரியாது தானே, அவங்களுக்கு தெரியாது. இப்படி போயிட்டு சுற்றி அடுத்த ரவுண்டில் வருதுன்னு தெரியாது. அம்மா சாமி இங்கேருந்து வருது, நமக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு அப்படியே அடுத்த உலகத்துக்கு போயிடுது. அப்புறம் நாளை காலை திருப்பி இங்கேருந்து வரும். இங்கேருந்து இங்கே எப்படி போகுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்போது இம்மையிலிருந்து மறுமைக்கு செத்து போனவங்களுடைய ஆவியை கொண்டு போகிற சாமி எது தெரியுமா? ஹெக்ட் சாமி. ஏன்? தவளை தானே பாஞ்சு பாஞ்சு போகும். ஆமாம், உண்மை. தவளை தான் பாஞ்சு பாஞ்சு போகும். ஆகவே இம்மையிலிருந்து மறுமைக்கு கொண்டு போகிற சாமி. அந்த சாமி சாகலே. நைல் நதி ரத்தமாகும் போது மீனெல்லாம் செத்ததுக்கு தவளையெல்லாம் சாகலே. அதனால தான் ரெண்டாவது வாதை தவளை வாதை. ஆண்டவர் தவளையெல்லாம் கொடுத்தார். தவளை வந்தது இல்லை வாதை. சரி சரி ஜனங்களை கூட்டிகிட்டு போன்னு சொன்னோன்ன தவளையெல்லாம் செத்துச்சே. யாரு செத்தா? செத்தவன மறு உலகத்துக்கு கொண்டு போகிற சாமியே செத்து கிடக்குது கிலோ கணக்கில். அதனால தேசமே நாறுது. இப்படி இந்த சாமி மாறுகளில் 10 பெரிய சாமிகளுக்கு ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் அடிக்கிற அடிதான் அந்த 10 வாதைகளும். புரியுதா? அதனாலதான் அந்த 10 அடி வாங்குற வரைக்கும் இடையில அவ்வப்போது பார்வோன், ஓகே மோசே கொண்டு போயிரு ராசா அப்படின்னா, ஆண்டவர் பாப்பாரு, நோ 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 இன்னும் 2-3 சாமி மிச்சம் இருக்குன்னு அவனுடைய இருதயத்தை ஆண்டவரா பார்த்து கடினப்படுத்துவார். விஷயம் தெரியாதவன் தான் நினைப்பான் நம்ம ஆண்டவர் தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு புள்ளையும் கிள்ளி விட்டுக்கிறாரு.
அவன்கிட்ட மனம் மாறணும்னு வாதை கொடுக்கறது, அப்புறம் மாறணும்னா கடினப்படுத்துறது அப்படின்னு. ரொம்ப நல்லவர் ஆண்டவர். வெளியே வந்த பிறகு அந்த 10 சாமியை விட இந்த சாமி பெரியவர்னு காட்டிட்டார்ல. அப்புறம் என்ன காட்டினாரு? பகல்ல மேகஸ்தம்பமா போனாரு. ஏன் பகல்ல மேகஸ்தம்பம் தெரியுமா? அங்க நீங்க போனா உங்களுக்கு தெரியும் பகல்ல எப்படி வெயில் கொதிக்கும். இந்த சன்பர்ன் எல்லாம் வரும். இப்போ நான் போன முறை இங்கேருந்து வந்துட்டு போன பிறகு எனக்கு 2-3 இஸ்ரவேல் பயணங்கள் எனக்கு வந்துருந்துச்சு. அதில் சீனாய்க்கு போய் என் கால் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெடிச்சிச்சு. இந்த மீதியானில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வெடிச்சிச்சு. அப்போ ஜனங்களை கூப்பிட்டு காட்டினேன், இங்கே பாருங்கள் இந்த கிராக் பாருங்கள், இப்படி கிராக் ஆகிட்டு வருது இந்த காலநிலையினுடைய தன்மையினால் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய தியாகின்னு பாருங்க, என் காலை வெடிக்க வைத்து ஜனங்களுக்கு காட்டும் அளவுக்கு நான் ஒரு தியாகமான ஊழியம் செய்தேன். இல்லை, அதுக்கு என்னத்தை போடுறதுன்னு தெரியல, அது வெடிச்சுக்கிட்டே வருது. அப்புறம் ஜனங்களுக்கு காட்டினேன், ஐயோ யாருக்கிட்டாவது ஏதாவது மறந்துருக்கா, இது பெருசாகிக்கிட்டே வருதேன்ட்டு. அதுக்காக காட்டினேன். தியாகம் ஒன்றும் கிடையாது. நல்ல நேரம் அப்படி காட்ட போய் ஒருத்தர் மருந்து கொடுத்து அப்புறம் எல்லாம் பூசிக்கிட்டோம். அவ்வளவு ரொம்ப வறட்சியான இந்த தண்ணீர் தன்மையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் காலெல்லாம் வெட்டிக்கும். அந்த சூரிய கதிர் தோலை தாக்கி சன்பர்ன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் வரும், வியாதியெல்லாம் வரும். அதனால பகல்ல ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவரே மேகஸ்தம்பமாக வந்தார். ஆனால் அதே பாலைவனம் ராத்திரிக்கு என்ன ஆகும் தெரியுமா? கிட்டு 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 கிட்டுன்னு நட்டுங்க வைக்கும். பயங்கர கஷ்டமாக இருக்கும். பகலில் சூட்டில் சாவான், ராத்திரியில் அதே இடத்துல குளிரில் சாவான். அதுதான் அந்த பாலைவனம். புரியுதா? அதனால ராத்திரி என்னவா இருந்தார் ஆண்டவர்? அக்கினி ஸ்தம்பமாக. அப்போ ஜனங்களுக்கு பெரிய ஆச்சரியம். இப்போதானே உங்களுக்கெல்லாம் ஏர் கண்டிஷன் தெரியுது. ஆனால் பாலைவனத்தில் இஸ்ரவேல் ஜனங்க ஏர் கண்டிஷனில் வந்தானுங்க. ஏர் கண்டிஷனை கொடுத்தவதே ஆண்டவர். மேகஸ்தம்பமாக வரும்போது சும்மா ஜில்லுன்னு நடந்து வந்தாங்க. அவங்களோட உடுப்பெல்லாம் பழுதாகலை, செருப்பு தேயலை, வானத்துலேருந்து மண்ணா கொட்டுச்சு, செங்கடலில் நடந்து போகிறாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஒன்று போட்டிருக்கான், பார்த்துருக்கீங்களா யாராவது? இந்த மோசையோட கோல் இருக்குது தானே, 2016 செங்கடலை கடந்திருந்தானுங்கன்னா என்ன பண்ணியிருப்பானுங்க? மோசையினுடைய கோல் இருக்கேன், அது இப்படி வந்து வளையும் தானே, அந்த வளையிற இடத்துல டெலிஃபோனை வச்சுட்டு எல்லாம் நடுவில் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. செங்கடல்ல பாதி வந்தாச்சு, மோசே அப்படி செல்ஃபி எடுக்கிறார், எல்லாம் அப்படி தலையை போட்டுக்கிட்டு செங்கடல் நடுவால வந்து இப்படி ஒரு மாதிரி மீதியான் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு நிரூபிச்சிட்டாரு தான் எவ்வளவு பெரிய தேவன்ட்டு. அப்படி நிரூபிச்சதுக்கு பிறகு ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? என்னை தவிர வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ அவர் நிரூபிச்சிட்டார், வேற தெய்வங்கள் எல்லாத்தையும் விட நான் பெரியவர்னு. அப்புறம் அந்த 10 கற்பனைகள் ஏன் 2 கற்பலகைகளில் எழுதப்பட்டது? 4 கற்பனைகள் மனுஷன் ஆண்டவருக்காக கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகள். ஓகேயா? என்னை தவிர வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அது மனுஷன் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியது. என்னை போன்ற விக்கிரகங்களை நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது, எந்த ஒரு உருவமும் எனக்கு நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது, விக்கிரகம் ஆராதனை கூடாது. 2வது. 3வது, என்னுடைய நாமத்தை வீணில் வணங்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, இந்த ஆண்டவரே தெய்வமே இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது இல்லை. எகிப்தில் இருக்கும்போது ஏதாவது கெட்டது நடந்தால் அந்த சாமி கோவிச்சுக்கிருச்சு, இந்த சாமி கோவிச்சுக்கிருச்சியும் பண்ணுங்க. ஏதாவது நல்லது நடந்தால் ஓ அந்த சாமிக்கு பிடிச்சி போயிடுச்சு, இந்த சாமிக்கு பிடிச்சி போயிடுச்சியும் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு சாமி மேலே பழிய போடுவானுங்க. இப்போ இவர் ஒருத்தர் தானே சாமின்னு ஆயிடுச்சு. அதனால நல்லது நடந்தாலும் இவர் விரும்பினால வந்துச்சான். ஏதாவது இவனே கொழுப்புல ஏதாவது ஒரு கெட்டதை இழுத்துக்கிட்டாலும் சாமி கோவிச்சுக்கிருச்சிம்பா. இந்த மாதிரி என் நாமத்தை வீணில் வழங்காதன்னு சொன்னது இதுதான். அந்த பேரை சொல்லாதங்கிறது இல்லை, என் மேலே சும்மா நல்லதோ கெட்டதோ பழிய போடாதன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? இவன் கொழுப்புல போவான், வேகமா அடிப்பான் பிரேக்க, அது போயிட்டு கணக்காக நின்று
கொஞ்சம் முட்டிரும், ஒரு ஹெட்லைட் உடையும். ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவான்? தேவ கிருபையில மற்ற லைட் உடையல. இப்போ விலங்குதான், கொழுப்புல ஓட்டிக்கிட்டு போறது இவரு, இடிச்சது இவரு, ஒரு லைட்டும் உடஞ்சிருச்சு, மற்ற லைட் உடையாதது தேவ கிருபையா. அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் என்ன தெரியுமா யோசிப்பாரு? ஆடா அறிவு கட்டவனே, நான் உனக்கு கிருபையை கொடுத்துருந்தேன்னா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. இந்த இப்போ புதுசாக ஒரு கூத்து நடக்குது, 93 நடக்குது. இந்த கூத்து புதுசு இல்லை, 23 வருஷமாக நடக்குது. இந்த சில பேருடைய பல்லில் இந்த ஃபில்லிங்ஸ் செய்கிறாங்களே, பல்லு நிரப்பியிருக்காங்களே, ஓட்ட பல்லு, சொத்த பல்ல நிரப்புவாங்களே. அப்போ சில ஆராதனைகளில் அந்த நிரப்புனதெல்லாம் தங்கமாக மாற்றுறாராம் ஆண்டவர். இந்த தங்கமாக பவுடரெல்லாம் கொட்டுது, கோல்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடங்களில் இப்போ அப்படிலாம் தங்கம்லாம் நடக்குதான். அப்போ இப்போ போன வாரம் சிங்கப்பூரில் இருந்தேன்னா, அந்த சர்ச்சில் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, ஒருத்தவங்க வந்து கல்லெல்லாம் வச்சுருக்காங்களாம், பரலோக கல்லெல்லாம் அவ்வளோதான் சர்வீஸில், அந்த கற்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்களாம். அப்புறம் இந்த ஒரு அம்மா ஒரு கண்ணாடி பெட்டியுள்ளுக்கு இந்த ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவோமே, கோழி இறகு மாதிரி இறகு வச்சுருக்குறாங்க. என்னென்னா தேவதூதன் வந்தபோது இறங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. நான் சொன்னேன், பாவம் ஆண்டவர் ஹை குவாலிட்டி சிறகு கொடுத்துக்கிற முடியாமல் இருக்கிறாரு தூதர்களுக்கு. ஏன்னா இது கலண்டு லூஸாக விழுகிற அளவுக்கு தேவ தூதர்களுடைய ஃபெதர்ஸ் இருக்குதா இருந்தால் பாவம் ஆண்டவருக்கு நல்ல ஹை குவாலிட்டியாக செய்கிறதுக்கு முடியல. அடுத்தது, இப்போ நான் நம்புகிற ஆண்டவர் அப்படியே பல்ல திருத்தனமாக இருந்தால் அந்த ஃபில்லிங்கை இல்லாமாக்கி ஒரிஜினல் பல்லு போட்டார்னா அது ஆண்டவர். ஃபில்லிங் தங்கமாக இருந்தாலும் ஃபில்லிங் தானே, என்னத்துக்கு? அப்புறம் அப்படி பவுடர் மாதிரி தங்கம் எல்லாம் கொட்டுதான், அது கட்டியாக்கி கொட்டுனா வித்து ஏதாவது பண்ணலாம். அதனால இதெல்லாம் புல்டா போண்டா கஞ்சா கப்சான்னு சொல்லி கொடுத்தேன். அப்போது இந்த மாதிரி இந்த எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரோட நாமத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் 3வது கற்பனை. 4வது கற்பனை என்னது? என்னுடைய ஓய்வுனால நீ பரிசுத்தமா சரி. நம்மால் விஷயம் தெரியாம நமக்கு ஓய்வு நாள் ஆக்கிக்கிட்டு இருக்கான். அதை ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாயாகங்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வேலையை செய்யாம இருங்கிறது. நம்மால் என்ன நினைச்சிட்டோம்னா காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு டிவிக்கு முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு சேனல் மாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த ஓய்வுன்னு இல்லை. இல்லை, நமக்கு அப்படி ஒரு ஓய்வு இந்த உலகத்தில் வரவே வராது, சரியோ? ஆனால் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்கிற அந்த வேலை போக ஆண்டவருக்காக வேலை செய்கிற அந்த நாள் தான் அந்த ஷபத். அதாவது ஷபத்னா ஆண்டவருடைய ஓய்வு நாள். புரியுதா? இப்படி அந்த 4 கற்பனைகளும் ஆண்டவருக்காக. அது ஒரு பலகையில் எழுதினார். 2வது பலகையில் அந்த மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடைபிடிக்க வேண்டியதுகளை இன்னொரு பலகையில் எழுதினார். பொய் சொல்லாத, களவெடுக்காத, இச்சிக்காத, கொல்லாத, இந்த இதுகளை. இப்போ இந்த 10 கற்பனைகளை எழுதுனது யார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் எழுதினார். ஏன் ஆண்டவர் எழுதினார்? வெரி குட். மோசேக்கு எபிரேய மொழி ஒழுங்கா இன்னும் பேசவே தெரியல. இப்போ தானே போயிட்டு ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போது நினைக்கிறேன் ஆரோன் மிரியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தம்பி எங்க சொல்லி பார்க்கலாம், அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். அப்போ இப்போ திடீர்னு எழுதுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இது வரைக்கும் எது வரைக்கும்? மோசே ஓரேவ் மலைக்கு போயிட்டு 10 கற்பனை வாங்க போனாரே, அது வரைக்கும் எபிரேய மொழி ஒரு எழுத்து மொழியே அல்ல. எபிரேய மொழியை மொத்த பேசினது யாரு? ஆபிரகாம். அவருடைய உண்மையான மொழி அக்காடியன், அதாவது பாபிலோனிய மொழி. அப்புறம் சில சுமேரிய மொழிகள், வேற மொழிகள், மீதியான மொழி இல்லை. அப்புறம் கானானியர்களுடைய மொழிகள், விசேஷமாக ஏத்தியர்களுடைய மொழிகளை கொஞ்சம் பேசினார். அப்புறம் கொஞ்சம் எகிப்திய மொழி பேசுவார். கொஞ்சம் மசாலா மொழிகள் தான் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு புது மொழியை ஆண்டவர் கொடுத்தனால தான் ஆபிரகாமின் மொழி, ஆபஹை எபிரேயம் அப்படின்னு வந்துச்சு.
அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பேசினாங்க. ஆனால் அதை எழுத்து மொழியாக ஆக்கிறதுக்கு எகிப்துக்கு வந்து அடிமை ஆயிட்டானே. ஆகவே ஒரு 550-570 வருஷங்களா அந்த மொழி பேசப்பட்டு வந்தாலும் ஒரு எழுத்து மொழியா இருக்கல. ஆகவே மொத எபிரேய மொழி எழுதுனது யாரு? ஆண்டவர். அப்போ அழகா அப்போ 40 நாள் மேலே வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? இவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. வாசி இப்படி தான் எழுதுறது அப்படின்னு ஆண்டவரே எழுதி கொடுத்தோம்னா அதை தூக்கிட்டு மாப்பிள்ளை இறங்கி வராரு. ஆனால் இறங்கி வந்தால் என்ன நடந்துச்சு? கீழே வந்தால் இவங்க மோசையை காணான்னு சொல்லி கண்ணுக்குட்டி செஞ்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எது? அந்த ஓப்புஸ் சாமி. திடீர்னு அந்த ஞாபகம் வந்துருச்சு இவனுக்கு. அவன் ஓப்புஸ் சாமியை செஞ்சு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மோசைக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் எழுதுனது கற்பலகங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஊக்கி அடிச்சு விட்டாரு. அதில் அந்த கண்ணுக்குட்டியும் அவுட்டு, அந்த அங்கே கும்பிட்டவங்களும் அவுட்டு. யாராவது எகிப்துக்கு வந்திருக்கீங்களா? இல்லை. எகிப்தில் அந்த கண்ணுக்குட்டியை வச்ச மேடை இருக்குதே, அதையும் கண்ணுக்குட்டி வடிவிலே செதுக்கி வச்சது இன்ன வரைக்கும் இருக்குது. போனால் பார்க்கலாம். ஓகே. அப்போ அந்த இடத்துல அவரை உடைச்சிட்டார். இப்போ ஆண்டவர் சொல்றார், சரி தம்பி, இப்போ திருப்பி எழுதணுமே. இனி நான் எழுத மாட்டேன். நான் ஏன் எழுத? அதான் உனக்கு சொல்லி கொடுத்தாச்சு, இப்போ நீ எழுது. அப்போ முத மனுஷங்கள்ல எபிரேய மொழி எழுதினவர் யாரு? மோசே. எதை எழுதினாரு? 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எபிரேய மொழிகளில் இருக்கிற 22 எழுத்துக்களும் அழகா அதில் வந்துகிட்டு இருக்கும். ஓகே. இப்போ அதெல்லாம் இந்த பாடத்துக்கு தேவையில்லை. எபிரேய மொழி அட்வான்ஸ்ட் ஹீப்ரூ படித்தோம்னா எப்படி 10 கற்பனைகளில் அந்த எபிரேய மொழி அருமையாக வந்திருக்கு அப்படிங்கிறத படிக்கும்போது அந்த மொழி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். அந்த எபிரேய மொழியில் பைபிளை வாசிக்கும் போது அப்படி அழகாக இருக்கும். அப்போது 10 கற்பனைகள் எழுதப்பட்டது வேதத்தில் யாத்திராகமத்தில் எத்தனை அதிகாரத்தில் இருக்கு? 20. 20வது அதிகாரத்தில் எழுதுனதை அதுக்கு பிறகு அதுதான் முத மோசே எழுதுறாரு. ஓகேயா? இப்போ நம்ம கையில் ஆதியாகமம் முதல்ல எழுதப்பட்டு வந்தாலும் வேதத்தில் முத எபிரேய மொழியை எழுதுனது மோசே. எதில்? யாத்திராகமம் 20. அப்போ யாத்திராகமம் 20 10 கற்பனைகள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் எழுதுனதே தானே இவர் ஞாபகம் வச்சு எழுதுறாரு. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றதுக்குள்ள தானே எழுதுறாரு. ஆகவே யாத்திராகமம் 20லேருந்து 40 வரைக்கும், யாத்திராகமத்தில் 40 அதிகாரங்கள் இருக்குது. 20 நடுப்பகுதியிலிருந்து 40 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் இல்லை, உண்மையாக எபிரேய மொழி தெரிஞ்சு எபிரேய மொழியில் வாசிக்கிறவங்க அதை வாசித்தா கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளை ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் புள்ள எழுதுனா எப்படி கோணலும் மாணலுமா இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ மோசே யாத்திராகமம் 20லேருந்து தான் 40 வரைக்கும் முதல் எழுதினாரு. அப்புறம் எதை எழுதினாரு? ஆதியாகமம் 1லேருந்து 50 வரைக்கும். அப்புறம் எதை எழுதினாரு? யாத்திராகமம் 1லேருந்து 19 வரைக்கும். அப்புறம் எதை எழுதுறாரு? லேவியராகமம். 39 வருஷம் பாலைவன பிரயாணத்துக்கு பிறகு நேபோ மலைக்கு போயிட்டு இப்ப சாக போறாரு மோசே. ஆண்டவர் சொல்லிட்டாரு தானே, நீ உள்ள பிரவேசிக்க முடியாது கானான் தேசத்துக்குள்ள. அப்ப நேபோ மலையில வந்து நான் உனக்கு தேசத்தை காட்டுவேன், கண்ட பிறகு நீ அவுட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நேபோ மலைக்கு போறதுக்கு ஜனங்களுக்கு 3 பிரசங்கம் பண்றார். நான் பிறகு அதை உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த 3 பிரசங்கங்களையும் இவரே எழுதுறார். அப்ப கடைசியா மோசே எழுதுனது உபாகமம். அப்போ யாத்திராகமம் 20 39 வருஷத்துக்கு முந்தி எழுதின மோசே 39 வருஷத்துக்கு பிறகு உபாகமம் எழுதும் பொழுது அவருடைய எபிரேய மொழி எவ்வளவு ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கும். அந்த எழுத்து, அந்த மொழி நடையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமாக இருந்திருக்கும். அதனால தான் சில வேத விற்பனர்கள் கருதுறாங்க இந்த 5 புத்தகங்களையும் மோசே எழுதல. ஏன்னா ஆதியாகமத்திலிருந்து வாசிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கு, நல்லா இருக்கு. யாத்திராகமம் 1லேருந்து 19 வரைக்கும் அதே மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கு. ஆனா திடீர்னு 20லேருந்து போகும்போது திடீர்னு யாரோ சின்ன பிள்ளை எழுதின மாதிரி இருக்கு. லேவியராகமத்தை எழுதி பார்த்தா அதுல வேற மாதிரி இருக்குது. ஏன்னா லேவியராகமம் வேற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், லேவியர்கள் ஆசாரியர்கள். ஆசாரியர்களுக்குரிய ஒரு மொழி இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல்ல இருக்குது. ஆசாரியர்கள் யூத லேவி கோத்திரத்தார் இருக்காங்களே,
அவங்க பேசிக்கொள்கிற எபிரேய மொழி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் என்னன்னா, தமிழ் பிராமணர்கள் பேசுகிற தமிழ் மாதிரி. இப்போ தமிழ் பிராமணர்கள் தமிழ் தான் பேசுவாங்க, ஆனால் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆற்றுல எல்லாரும் சௌக்கியமா இருக்கேளா, ஆற்றுல சௌக்கியமா இருக்கேளா தானே. ஒரு பாட்டு கூட உங்களுக்கு தெரியுமே, அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரர் புருஷன். அப்போ அந்த 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 மாதிரி நான் வரச்சே, வரும்போது அல்ல, வரக்குள்ள, வரும்போது விரைக்குள்ள இல்லை, அவங்க வரச்சே. சோறு சாப்பிட மாட்டாங்க, சாதம் இல்லையா? அது மாதிரி லேவிய ராகமத்தில் அந்த மாதிரியான ஒரு எபிரேய மொழி தான் இருக்கு. அப்போ உடனே இவன் வேத விற்பனர்கள் சொல்றாங்க, அது எழுதுனது வேற ஆள், உபாகமத்தை எழுதுனது வேற ஆள், இப்படி சொல்றாங்க. ஆனால் உண்மையான காரணம் இதுதான். யாத்திராகமம் 20லேருந்து 40 வரைக்கும் 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ்னு ஏறிக்கிட்டே போகிற மாதிரி. அப்புறம் ஆதியாகமம் 1லேருந்து 50 வரைக்கும், அப்புறம் யாத்திராகமம் 1லேருந்து 19 வரைக்கும் அப்படியே போகும். ஆனால் லேவிய ராகமம் எல்லாம் எழுதும்போது மோசேக்கு சும்மா சூப்பராக எழுத முடியுது. உபாகமம் எண்ணாகமம் உபாகமம் எழுதும்போது பயங்கர ஸ்டாண்டர்ட். உபாகமம் பேச்சு ஹீப்ரு. ஏன்னா அது பிரசங்கத்தை அப்படியே எழுதுறாரு. ஆனால் அந்த இலக்கண நடையெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ யாத்திராகமத்தில் இந்த மாதிரி 10 கற்பனைகளை கொடுத்தாச்சு. மற்றது யாத்திராகமத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்படுறதும் உடன்படிக்கை பெட்டி உண்டாக்கப்படுறதும் இருக்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை உண்டாக்குறாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டியை ஏன் உண்டாக்குனாங்க? அந்த உடன்படிக்கை பெட்டி தான் தேவனுடைய நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார்னா அது தற்செயலா இருக்குமா, நித்தியமா இருக்குமா? ஆமா. இப்ப புருஷன் பொஞ்சாதி கல்யாணம் பண்ணும்போது அது ஒரு உடன்படிக்கை. ஆனா அவங்களும் அவங்களோட ரேஞ்சில் ஒரு நித்திய உடன்படிக்கைக்குள்ள வராங்க. ஏன்னா நம்மட நித்தியம் என்ன ரேஞ்ச்? சாகுற வரைக்கும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், சாகுற வரைக்கும் நீங்க செஞ்ச நன்மையை மறக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் நம்மட ரேஞ்சு. அதுக்கு அங்கால நமக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நமக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட போக போறோம், ஆனா நம்ம ரேஞ்ச் அவ்வளவுதான். ஆகவே கல்யாணம் கட்டும் போது, ஒப்பந்தம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? மரணம் நம்மை பிரிக்கும் வரை. அப்ப அதே மாதிரி ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அப்ப அவர் அவருடைய ரேஞ்சில் இல்லையா பண்ணுவாரு. அப்ப ஆண்டவருடைய ரேஞ்சில் ஒரு உடன்படிக்கை பண்ணாருன்னா அது நித்திய உடன்படிக்கையா இருக்குமா, அரகுர உடன்படிக்கையா இருக்குமா? நித்திய உடன்படிக்கை. அப்ப நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிற உடன்படிக்கை பெட்டி நித்தியமா இருக்குமா, இல்ல அது இடையில யாராவது அதை அழிக்கிறதுக்கோ அல்லது அது காணாம போறதுக்கோ சான்ஸ் இருக்குமா? இருக்கவே இருக்காது. இப்ப எங்களுடைய சபையில நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரேன். இப்ப நான் நினைக்கிறேன் 22வது எபிசோடு ஓடிச்சு நேத்து. நான் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணேன். தேவாலயம் எருசலேம்ல கட்டப்பட போகுதுங்கிறத வச்சு பேசினேன். அதில் இருக்கு தானே 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1வது வசனம், நீ அளந்து பாருன்னு சொல்றார் தேவாலயத்தை. ஆலயத்தை யாரு கட்டினா, ஏன் கட்டினா, அப்புறம் அதை யார் இடிச்சா, 2வது ஆலயத்தை யார் கட்டினா, அதை யார் இடிச்சா, 3வது ஆலயத்தை எப்போ கட்ட போறாங்க, எப்படி கட்ட போறாங்க அப்படின்னு. அதில் நான் நிரூபித்தேன், உடன்படிக்கை பெட்டி என்றைக்குமே அழியலை. கிறிஸ்துவுக்கு முன் 586 நேபுகாத் நேச்சாரனுடைய இராணுவம் வந்து எருசலேம் தேவாலயத்தை எரிக்கும் போது அங்கே உடன்படிக்கை பெட்டி ஒரிஜினல் இருக்கவே இல்லை, ஒரு டூப்ளிகேட் தான் இருந்தது அப்படின்ட்டு. நீங்கள் வெளிப்படுத்தல் 11:19 வாசிங்கன்னா அதில் என்ன தெரியுமா இருக்குது? பரலோகத்திலே தேவாலயம் திறக்கப்பட்டது, அங்கே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது அப்படின்ட்டு. ஆகவே உடன்படிக்கை பெட்டி என்றைக்குமே அழியாது. அப்படி ஒரு அழியாத ஒரு பெட்டியை ஆண்டவர் மோசே மூலம் செய்விச்சார். அது யாத்திராகம புத்தகத்தில் இருக்கு. அதாவது உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய ஆன்மா தவிர வேற எதுவுமே பரலோகம் போகாது. அது புரியுதா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்றீங்களா? நாய், பூனை, கரடி இதெல்லாம் போகாது, மிருகங்கள் போகாது.
ஆண்டருடைய ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் மாத்திரம்தான் பரலோகம் போகும். ஆனால் அது போக இந்த உலகத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருள் பரலோகத்துக்கு போதா இருந்தால் அது ஒரே ஒரு பொருள், அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அவ்வளோ முக்கியம், அது அவ்வளோ முக்கியம். அதனால தான் அது பொருளை போகுது அப்படின்ட்டு ஊசாங்கிறவன் பிடிச்ச உடனே அடித்தார். அவனுக்கு என்ன திமிர்னா 20 வருஷம் அவன் வீட்டில், அவங்களோட வீட்டில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. பெத்ஷெமெஷ் பக்கத்தில் 20 வருஷம் இருந்ததில்ல. அங்கேருந்து எருசலேமுக்கு கொண்டு போகும்போது தான் அந்த மாடு மிரண்டு அது பொருளை போச்சு. அப்போ இவருக்கு என்னன்னா நம்ம வீட்டில் தானே இருந்தது அப்படின்னு அவர் கையை நீட்டி பிடிச்சார், ஒரே அடி அடித்தார். பெத்ஷெமெஷில் என்ன நடந்துச்சு? 50,000 பேர் எட்டி பார்க்க போயிட்டு அடிச்சே தொலைச்சிட்டார் ஆண்டவர். பெலிஸ்தியர்கள் பிடிச்சி வச்சுருந்தானுங்க 7 மாதம். என்ன அநியாயம் அவங்களுக்கு நடந்துச்சு. கடைசியில் தங்கத்தில் சுண்டேலியெல்லாம் செஞ்சு வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டான். அது நேராக இஸ்ரேலுக்குள்ளே வந்து நின்றுது. உடன்படிக்கை பெட்டினா அது ஒரு சிம்ம சொப்பனம் தான், சரியோ? அப்போ அது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே யாத்ராகம புத்தகத்தில் இருக்குது. அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்காகவே ஒரு ஆசரிப்பு கூடாரம். அப்போ அதை எப்படி செய்யணும், அதெல்லாம் யாத்ராகம புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேயா? அதுதான் யாத்ராகமம். லேவியராகமத்துக்கு போகலாமா? லேவியராகமத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. அதில் ஒன்று தான் பண்டிகைகள், அடுத்தது தான் பலிகள். பலிகளும் பண்டிகைகளும். முதல்ல பலிகளை பற்றி சொல்லிடுறேன். இப்போ ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். பழைய ஏற்பாடுங்கிறது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த பாடத்தில் சொல்லிட்டேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு நம்ம சொல்லத்தான் வேணும், நான் அப்படி தான் பழகி இருக்கிறோம். ஆனால் அது உண்மையாக என்னது? முந்தின ஏற்பாடு பிந்தின ஏற்பாடு. அங்கே சொல்லப்படுறதெல்லாம் இங்கே நடக்கிறதுனுடைய நிழல். புதிய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுகளின் பழைய ஏற்பாட்டு நிழல்கள் தான் அந்த பழைய ஏற்பாடு. அப்போ அங்கே 5 விதமான பலிகள் கொடுக்கப்படுது. 5 விதமான பலிகள். அதில் முதலாவது பலி வந்து சர்வாங்க தகன பலி. ஒரு மிருகத்தை அப்படியே முழுக்க அதை எப்படி வெட்டணும், எப்படி அந்த ரத்தத்தை எடுக்கணும், அந்த ரத்தத்தை எங்கே ஊற்றணும், எப்படி ஊற்றணும், அப்புறம் அந்த குடல்கள் அது எல்லாத்தையும் எடுத்து எப்படி எரிக்கிறது, அப்புறம் அந்த இறைச்சி எப்படி எரிக்கிறது, முழு மிருகமும் அப்படியே எரிக்கப்படுற ஒரு பலி. அது என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் பிரதான ஆசாரியன் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் கொடுக்க வேண்டிய ஒரு பலி. அது இயேசுவனுடைய கிருபாதார பலிக்கு அடையாளமாக இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு முழுக்க செத்தார் இல்லையா? அவருடைய உடம்புல இருக்கிற ரத்தம் முழுக்க சிந்தி அவர் செத்தார். இயேசுனுடைய விழாவில் அந்த போர் வீரன் குத்தும் போது ரத்தமும் தண்ணியும் வந்துச்சு தானே? அது வந்து என்னத்துக்கு அடையாளம்? ரத்தம் வந்து பாவ மன்னிப்புக்கு, தண்ணி வந்து ஞானஸ்நானத்துக்கா? இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. இல்லை, ஞானஸ்நானம் முக்கியம்தான், பாவ மன்னிப்பு முக்கியம்தான். ஆனால் அவருடைய விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணி வந்தது பாவ மன்னிப்புக்கோ ஞானஸ்நானத்துக்கோ அடையாளமே இல்லை. உடம்புல துளி கூட ரத்தம் இல்லைங்கிறதுக்கு அடையாளம், அவ்வளோதான். அப்போ கிருபாதார பலி, அந்த சர்வாங்க தகன பலியாக ஆண்டவராகிய இயேசு மரிச்சார். இது முதலாவது பலி. 2வது பலி வந்து பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலினா, யாராவது ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை திருப்ப முடியலைன்னா பாவ நிவாரண பலியை தான் கொடுக்கணும். திருப்ப முடியலைன்னா, இப்போ சொல்லுவோமே, ஒருத்தன் இன்னொரு ஆளை கொலை செஞ்சிட்டானு, கொலை செஞ்சால திருப்பி கொண்டு வர முடியாது இல்லையா? அந்த மாதிரியான, அல்லது ஏதாவது ஒரு சொல்லுவாங்களே, வார்த்தைகளை கொட்டாதீங்க அள்ள முடியாது அப்படின்னு. அப்போ ஏதாவது ஒரு அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு, திருப்ப முடியாத ஒரு பாதிப்பை கொண்டாந்துட்டாங்கன்னா அதுக்கு பலி கொடுக்கறது தான் பாவ நிவாரண பலி. 3வது பலி வந்து குற்ற நிவாரண பலி. இது என்னன்னா, திருப்பக்கூடிய தவறுகள் செய்தா திருப்பவும் வேணும், அப்புறம் ஒரு பலியும் கொடுக்கணும். மாடு களவெடுத்துட்டான், இப்போ யாருடையாவது மாடை களவெடுத்து சாப்பிட்டாச்சுன்னு வைங்களே, இன்னொரு மாடு வாங்கி கொடுக்கலாம்ல. அப்படி மாடை மாதிரி களவெடுத்துட்டா மாடு ஒன்றா திருப்பி வாங்கியும் கொடுக்கணும், அந்த களவெடுத்த குற்றத்துக்காக ஒரு பலியும் கொடுக்கணும். அதுதான் பாவ நிவாரண பலி. அடுத்தது வந்து சமாதான பலி. சமாதான பலி வந்து
அவ்வப்போது ஆண்டவரே நான் உங்களை நினைக்கிறேன், நான் உங்களை மறக்கலை, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் நல்லா வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சமாதான பலி கொடுக்கறது. ஒன்றும் இந்த பாவ மன்னிப்புக்கோ அப்படி இப்படி இல்லை, ஒரு நல்லுறவை, ஆண்டவரோடு இருக்கிற நல்லுறவை பேணி கொண்டிருக்கிறதுக்காக. அடுத்தது போஜன பலி அல்லது ஆகார பலி அல்லது தானிய பலி, எல்லாம் ஒன்று தான். இந்த தானியங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஆகார வகைகள் ஆண்டவருக்கு பலி செலுத்துறது, அதாவது பொருத்தனை பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம், அது ஒரு நல்லுறவுக்காக செய்யலாம். இந்த 5 பலிகளும் லேவியராகமத்தில் இருக்குது. நீங்கள் வாட்சி பார்த்துக்கிறீங்க. இப்போ மேலோட்டமாக தானே தட்டிக்கிட்டு ஓடுறோம். ஓகேயா? சரி, இப்போ எனக்கு ஒருத்தர் வேணும், அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேணும் எனக்கு. நான் பண்டிகைகளை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். பண்டிகைகளை பற்றி உண்மையான இந்த சர்ச்சில் ரொம்ப தெளிவாக நான் இப்போ பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ யாராவது ஒரு தங்கள் ஆம்புலன்னு நினைக்கிற யாராவது ஒருத்தர் எனக்கு இங்கே வேணும். வாங்க 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 வாங்க. இவர் தன்னை ஆம்புலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப நன்றி. வாங்க, எங்கே வாங்க, மேலே வாங்க. அந்த பேனாவையும் அந்த 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 ஜிலிபரிஸையும் எடுத்துக்கிட்டு வாங்க. இப்படி 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 பிடிச்சிக்கல இல்லைங்க, சரியா? இப்போ பண்டிகைகள், இப்போ பண்டிகைகள் வந்து எத்தனை பண்டிகைகள் இருக்குது? பக்கத்தில் ஒன்று நின்றுக்கிட்டு பிள்ளையா சொல்றாரு பாருங்க. கிட்ட வாங்க, நீ கிட்ட வாங்க. ஸ்கிரீன் தெரியுதா? நல்லா, ஓகே. 7 பண்டிகைகள் இருக்குது. இப்போ உண்மையா 9 பண்டிகைகள் யூதர்களுக்கு இருக்கு. அதில் ஒரு 8வது பண்டிகை வேதத்தில் இருக்கு. இதே சர்ச்சில் அந்த பண்டிகையினுடைய தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பூரீம் பண்டிகை. ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு நான் பண்ண அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்கு? பூரீம் பண்டிகை அது யூடியூப்லேயும் இருக்குது. ஆகவே அந்த பிரசங்கத்தை கேட்காதவங்க, அதை கேட்டு மறந்தவங்க, நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கலாம். எப்படி அந்த ஆமான் அப்படிங்கிறவன் யூதர்களை கொலை செய்ய முயற்சித்த போது அந்த பூர்னு சொன்னால் அந்த என்னது, அந்த சீட்டு போடுவாங்களே, சீட்டு குலுக்கி போடுவாங்க, அது பூரீம்ங்கிறது சீட்டுகள், பன்மை. சீட்டு குலுக்கி போட்டாங்க, எந்த மாதத்தில் இவங்களெல்லாம் கொல்லுவோம் யூதர்களை. அப்போ அவங்க கொல்ல தீர்மானித்த அந்த மாதத்தில் கொல்றதுக்கு பதிலாக இதுக்கு சூத்திரதாதியாக இருந்த ஆமான் மொர்தெக்காய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டான், யூதர்கள் காப்பாற்றப்பட்டாங்கிறதுக்காக பூரீம்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இது லேவியராகம பண்டிகையும் அல்ல, இது இயேசுவை காட்டுற பண்டிகையும் அல்ல. ஓகேயா? அடுத்தது பழைய ஏற்பாடு மல்கியாவோட முடிதில்லை. அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டில் ஒரு ஆன்டியோகஸ் எபிஃபானஸ்னு சொல்லி ஒரு சிறிய தேசத்து ஒரு ராஜா எருசலேமுக்குள்ளே வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு ஜெயூஸ்னு சொல்கிற ஒரு கிரேக்க தெய்வத்தை கொண்டாந்து பலியிட போய் பிரதான ஆசாரியன் மட்டாத்தயாஸ் அவரனுடைய மகன் யகூதா அவர் வாலிபர்களோடு போய் 2 வருஷம் ஒளிஞ்சிருந்து வந்து இவனை அடித்து நொறுக்கி எருசலேம் தேவாலயத்தை மறுபடி கைப்பற்றி அதை சுத்திகரித்து திரும்ப வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்லி வெளிச்சம் ஹனுக்கா அப்படின்னு ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்க. கிஸ்லேவ் 25ஆம் நாள், டிசம்பர் 25ஆம் தேதி அது ஒரு பண்டிகை. இப்போ இந்த பூஹிம் ஹனுக்கா இந்த 2 பண்டிகை போக 7 பண்டிகைகள் தான் வேதத்தில் லேவியராகமத்தில் ஆண்டவர் கொடுத்தார் கொண்டாடும்படிக்கு. ஓகேயா? இப்போ முதலாவது பண்டிகை, சரியோ? முதலாவது பண்டிகை யாருக்கு ஞாபகம் இருக்குது? நான் எழுதுகிற சைஸ் ஓகேயா? முதலாவது பண்டிகை யாருக்கு ஞாபகம் இருக்குது? வெரி குட். சரியா? ஓகே. பஸ்கா பண்டிகை. இயேசு என்னம்மா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னம்மா? இல்லை, என்னமோ பாவம் சொல்ல பார்க்குது பிள்ளை. ஆனால் நான் என் மூஞ்ச பார்த்தோன்னா பயந்துருது. என்னமோ என்னமோ சொல்ல பார்த்தாரு. அண்ணே மூஞ்ச காட்டுங்க, டிவியில் எடுக்கிறாங்க. வெக்கப்படுறாரு. பஸ்கா அங்கேருந்து பார்க்க தெரியுது இல்லைன்னு பிரச்சனையா? சரி, 2வது பண்டிகை என்னது? 2வது பண்டிகை இருங்க, நான் அதுக்கு முதல் சொல்கிறேன். இந்த பஸ்கா பண்டிகை
6 மணிக்கு தொடங்குதுன்னா, நல்லா கேட்டுக்கிறங்க, ஏன் 6 மணிக்கு பண்டிகை தொடங்கணும்? யூதர்களுடைய நாள் அந்தி 6 மணிக்கு தான் தொடங்கும். ஏன்? அந்த டைமில் தான் சூரியன் அஸ்தமனம் ஆகும். அப்போ சூரியன் அஸ்தமானம் ஆகின பிறகு அவங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்களே, அதுக்கு என்ன பேர்? ராப்போஜனம். ஓகே, ராத்திரி சாப்பிட்றது ராப்போஜனம் தானே. இதில் ஒரு பெரிய அண்ட பராபர ரகசியம் இல்லையே. அப்போ யூதர்கள் ராப்போஜனம் சாப்பிடும்போது அதுதான் அவங்களுடைய முதல் ஆகாரம். யூதர்களுடைய முதல் ஆகாரம் எது? ராப்போஜனம். இரண்டாவது ஆகாரம் காலை போஜனம். மூணாவது ஆகாரம் மதிய போஜனம். ஆகவே யூதர்களுடைய ஆக முக்கியமான ஆகாரம் எதுவாக இருக்கும்? ராப்போஜனம். புரியுதா உங்களுக்கு? நமக்கு அப்படி இல்லையே. நமக்கு ஒரு நாளினுடைய முதல் ஆகாரம் எது? காலை ஆகாரம், ரெண்டாவது பகல் ஆகாரம், மூணாவது இரவு ஆகாரம். எங்களுடைய இந்த 3 ஆகாரங்களில் முக்கியமான ஆகாரம் எது? 3மே தான். வெள்ளைக்காரனை பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரனுக்கு முதல் ஆகாரம் காலை ஆகாரம் தான், பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப கச்சிதமாக கொஞ்சம் சாசேஜ், ஒரு முட்டை அல்லது 2 முட்டை, ஒரு தக்காளி துண்டு, ஒரு 2 மஷ்ரூம் துண்டு, ஒரு டோஸ்ட், அதில் ஒரு ஜாம், வேணா 2 டோஸ்ட், இல்லைன்னா கொஞ்சம் சீரியல் பாலோட அப்படி அழகாக லைட்டாக தான் சாப்பிடுவான். பகலுக்கு லஞ்சுக்கு ஒரு சாண்ட்விச் மாதிரி ஏதாவது சாப்பிடுவான். ராத்திரிக்கு தான் நல்ல இறைச்சோ மீனோ சமைச்சு, நல்லா சமைச்சு, அதுவும் அளவோட சாப்பிடுவோம். நம்ம அப்படி இல்லை. காலையிலையும் ஒரு 15 இடியாப்பம், அதுக்கு சொதி சம்பல், அது போக வேறு ஏதாவது இட்லி, பக்கத்தில் ஏதாவது சாண்ட்விச் இருந்தால் அது எல்லாம் சாப்பிட்டு, அது சமீபாடு அடைகிறதுக்கு முதல்ல பகலில் 2 தடவை சோறு எடுத்து வேற வேறையாக சமைச்ச கறிகள் எல்லாம் ஒன்றா போட்டு குழப்பி எடுத்து சாப்பிட்டு, வயிறுக்கு தெரியாது என்ன ஐட்டம் எல்லாம் விழுகுதுன்னு. இது சமீபாடு அடைகிறதுக்கு முதல்லையே ராத்திரி இதே மாதிரி சாப்பிட்டு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இடையில இங்கேருந்து கட்டிலுக்கு போயிடுவான். இதனால நம்ம எல்லாம் ஆம்பளைகளே வாயும் வயிறுமா இருக்கிறானுங்கப்பா. யூதர்கள் அப்படி இல்லை. யூதர்கள் ராப்போஜனத்தை நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் ராப்போஜனத்தை எப்போ சாப்பிடுவாங்க தெரியுமா? ரொம்ப ராத்திரி இல்லை, சூரியன் அஸ்தமனம் ஆகின உடனே சாப்பிடுவாங்க. அப்போ எப்போ சமைக்கணும்? சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு அப்போ ஆடை எப்போ வெட்டுனா அதை வெட்டி சுத்திகரித்து சமைச்சு எல்லாம் ரெடி பண்ண முடியும்? 3 மணிக்கு. ஏன்னா 3 மணிக்கு வெட்டுனா சமைக்கிறது 6 மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்கும், சுட வச்சு சாப்பிடணும். ஓகே, 3 மணிக்கு பிறகு நீங்கள் வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும். ஆகவே யூதர்கள் பஸ்கா பண்டிகை விசேஷமாக, அன்றைக்கி பஸ்கா ஆடை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க எப்போ சாப்பிடுவாங்க? அவங்க எப்போ கொள்ளுவாங்க அந்த ஆட்டை? 3 மணிக்கு. நம்ம ஆண்டவர் அந்த பஸ்கா ஆடா வந்தார் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் பஸ்கா பண்டிகை 6 மணிக்கு தொடங்குதுன்னா 3 மணிக்கு தன்னுடைய ஜீவனை விட்டார். பஸ்கா ஆடா நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு வந்தபடினால. புரியுதா உங்களுக்கு? ஆகவே 3 மணிக்கு சரியா அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சாகிறாரு. இப்போ 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. சரியா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பு எதுக்கு அடையாளம்? புளிப்பு பாவத்துக்கு அடையாளம். பைபிள் அப்படிதான் இருக்கு. அப்ப ஏன் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட சொல்றாங்க? பாவம் இல்லாத அப்பம் அந்த அடையாளம். அப்ப நம்ம ஆண்டவர் தான் அப்பம். அவரே சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே. அப்போ இயேசு பஸ்கா ஆடா இந்த சிலுவையில சுமந்த போது அவர் மேல பாவம் இருந்துச்சு. நல்லா கவனிச்சிருங்க நான் என்ன சொல்றேன்ட்டு. அவருக்கு உள்ள பாவம் இருக்கல்ல, அவருக்குள்ள பாவம் இருக்கல, அவர் மேல பாவம் இருந்துச்சு. யாருடைய பாவம்?
இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் தேவ ஆட்டுக்குட்டியானவர்? ஆடானவர்னு சொல்லியிருக்கலாமே. ஆடானவர்னு சொல்றதா இருந்தா 40 வயசுக்கு மேல வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கணும். ஏன்னா யூத ஆண்களினுடைய வயதின்படி 40 வயசுக்கு உள்ள ஆண்கள் எல்லாம் வாலிப பசங்க. 40 வயசுல தான் கல்யாணம் கட்டலாம். 40க்கு முதல்ல இன்னும் புள்ள. 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறலாங்கண்ணா, அது வேற. 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறலாம், ஆனா கல்யாணம் 40 வயசுல. அப்ப 40 வயசுக்கு இந்த பக்கம் இன்னும் ஆடு இல்லை, ஆட்டு குட்டி. ஆகவே 33 வயசுல இயேசு மரிச்சபடினாலே ஆடா மரிச்சாரா, ஆட்டுக்குட்டியா மரிச்சாரா? ஆட்டுக்குட்டி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு 7 வருஷம் சபை இருந்ததுக்கு பிறகுதான் கல்யாணம். ஏன்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து தேவனாகிய இயேசு மறுபடி மனுஷனா காணப்படுறார். ஆட்டுக்குட்டியானவரா? 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்போ 33 வயசோட முடிஞ்ச அவருடைய வயசு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதோட திரும்ப ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆகும்போது 40 வயசு ஆகுது. 40 வயசுல இயேசுவானவர் கல்யாணம் கட்டுறார். அந்த 7 வருஷம் தான் பூமியில உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அப்ப இப்போ அவர் மரிச்ச பிறகு பாவம் எல்லாம் முடிஞ்சது. ஓகேயா? அப்ப இப்ப அவருடைய உடம்பு அப்பம் கல்லறையில வைக்கப்பட்டிருக்குதே, அது பாவத்தோடையான அப்பமா, பாவம் இல்லாத அப்பமா? புளிப்பில்லாத அப்பம். ஓகே, யூதர்களுடைய புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை அந்த சனிக்கிழமை தான் தொடங்கும். அந்த சனிக்கிழமை அவருடைய உடம்பு அங்க இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மூணாவது பண்டிகை என்னது? அருமையான பேனாப்பா, 3 பண்டிகையோடையே தன்னுடைய ஊழியத்தை முடிக்குது. வேற ஏதாவது பேனா இருக்கா ஐயா? இன்னும் 4 பண்டிகை இருக்கு ஐயா. கலர் மாறினா கூட பரவாயில்ல, இங்கு இருந்தா நல்லா. இதுதான் முதற் கனி அல்லது முதற் பலன். ஓகே, முதற் பலன். முதற் பலன் அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை பஸ்காவுக்கு அடுத்த நாள் என்ன செய்வாங்க? அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற நிலத்துக்கு அறுவடைக்கு ரொம்ப காலத்துக்கு முந்தையே கொஞ்சத்தை அறுத்து கொண்டாந்து தேவனுடைய சமூகத்தில் இப்படி ஆசாரியனுக்கு கொடுத்தோன்னா ஆசாரியன் அதை அசைவாட்டுவார். இப்போ உதாரணமாக இந்த கோதுமை, இஸ்ரேலில் நிறையா கோதுமை விளையல்ல தம்பி, கஷ்டமாக இருக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது ஊழியன்னா கஷ்டம்தான் தம்பி, அதுதான் இப்போவே விளங்குது இல்லையா ஊழியன்னா எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அப்போது இதுக்கு தான் ஆம்பளையாக இருக்கணும் என்னோட சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் உங்களோட ஆம்பளைங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறார். வண்டர்ஃபுல். அப்போ கோதுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து அறுவடை செய்யும் போது ரொம்ப ப்ரௌனாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து அசைவாட்ட போகிறது வந்து அந்த ப்ரௌனாக இருக்கிறது இல்லை, பச்சையாகவே இருக்கும். இன்னும் இந்த முதல் கனியை அசைவாட்டுறது மரித்தவர்களுக்கு, உயிர் தெழுகிறவர்களுக்கு முதல் பலனாக இயேசுவானவர் அந்த நாளில் உயிர் தெழுந்தார். புரியுதா உங்களுக்கு? சரியோ? ஓகே. இப்ப அடுத்த பண்டிகை, 4வது பண்டிகை வந்து பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தேன்னு சொன்னா 50வதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பஸ்கா இருக்கு இல்லையா, பஸ்கால இருந்து நீங்க 7 வாரங்கள் கணக்கில் எடுக்கணும். 7 வாரங்கள்னா 49 நாள். ஓகே, 7 வாரங்கள் முடிஞ்சு வாரம் அடுத்த நாள் ஷவ்யாட் அப்படிங்கிற ஒரு பண்டிகை. ஷவ்யாட்னு சொன்னா அறுவடை பண்டிகை. தமிழ்ல எப்படி இருக்குது பாஸ்டர்? அது அறுவடை பண்டிகைனா இருக்குது. 50ஆம் நாள் பண்டிகைனா இருக்குது. ஓகே, பெந்தகோஸ்தேன்னு போடுவோமா?
பெந்தெகொஸ்தே பண்டிகை. சரியோ? பெந்தெகொஸ்தே. அப்ப பெந்தெகொஸ்தே பண்டிகை 50 நாள் பண்டிகை. இப்போ இந்த பண்டிகை நிறைவேறிருச்சா? இயேசு மரிச்சிட்டார். இந்த பண்டிகை நிறைவேறிருச்சா? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த பண்டிகை நிறைவேறிருச்சா? இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த பண்டிகை நிறைவேறிச்சா? ஆமா. இது என்ன பண்டிகை? அறுவடை பண்டிகை. இது எப்ப தொடங்கிச்சு? இயேசு சொல்றாரு, இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பி 40ஆம் நாள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 40ஆம் நாள் அவர் ஒலிவ மலையில் இருந்துக்கிட்டு ஜனங்களுக்கு சொல்றாரு, அவசரப்பட்ட வீடுகளுக்கு போயிடாதீங்க, எருசலேமிலேயே இருங்க, ஏன்னா நான் போன பிறகு தேற்றரவாளன் வருவார். அப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சரியா 10 நாட்கள்ல அவர் வந்தார். எப்படி தெரியும்? பெந்தெகொஸ்தே நாள்னு அழகா சொல்லி இருக்குது. இதுக்கெல்லாம் ஆவியானுடைய வெளிப்பாடு தேவையில்லை, நமக்கே தெரியும், கணக்கு போட்டா தெரியும். பெந்தெகொஸ்தே நாள்ல என்ன நடந்தது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தாவீதினுடைய கல்லறைக்கு பயணம் சொல்லிட்டு போற யூதர்கள் வந்திருந்த போது, தாவீதினுடைய கல்லறைக்கு மேல இருந்த ரூம்ல, அதுதான் மேல் வீடு. மேல் வீடுனா கீழ் வீட்டில் என்ன இருக்குது? தாவீதின் கல்லறை. மேல் வீட்டில் இவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால இவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசி சத்தம் போட்டு கத்தி கொளறினபடினால கீழே வந்திருந்த யூதர்கள் எல்லாம் இவங்க குடிச்சிட்டு கத்துறாங்கன்னு சொன்னபோது, பேதுரு யோவேல் புத்தகத்திலிருந்து எடுத்து, நாங்கள் ஒன்றும் குடிச்சிட்டு இல்லை, மாம்சமான யாவரின் மேலும் கடைசி காலத்தில் எனது ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொன்னது இப்போ நடந்திருக்குன்னு பிரசங்கம் பண்ண போய் கேட்டுக்கிட்டு இருந்தவனுங்களில் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க? 3000 பேர். அறுவடை, ஆத்தும அறுவடை. ஓகே. அப்ப அந்த பண்டிகை நிறைவேறிச்சா? எந்த தெய்வமே நிறைவேறினது மாத்திரமல்ல, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் ஜனங்க ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இந்த 3 பண்டிகைகளும் நிறைவேறிருச்சு. ஒரு பண்டிகை நிறைவேறி கொண்டிருக்குது. இன்னும் 3 பண்டிகை நிறைவேற காத்திருக்குது. அதுல முதலாவது பண்டிகை அல்லது நம்ம பார்க்கறதுல 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. ஓகேயா? எக்கால பண்டிகை என்னது? எக்காலம் ஊதி வெற்றியை கொண்டாடுவாங்க. பைபிள் அழகா சொல்லுது, பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோட ஆண்டவராகிய இயேசு வருவாருன்னு. ஓகே. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்து என்ன நடக்க போகுது? 6வது பண்டிகை என்னது? யோம் கிப்பூர். யோம் கிப்பூருக்கு என்ன தமிழ்ல சொல்றது? பாவ நிவர்த்தி. அதாவது இனி உலகத்தினுடைய பாவம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆக்கப்பட்டாச்சு. ஓகே. நம்மளை மேலே கொண்டு போகணும்னு அடுத்து என்ன செய்ய போறாரு? குமாரனாகி. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கிறங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லவா? இங்கிருந்து சபையை கூட்டிக்கிட்டு போறதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மணவாட்டியை கூட்டிட்டு போறார். பாதி வழி வரைக்கும் தன்னுடைய மனவாட்டியை வரவேற்றுக்கிட்டு கொண்டு போறது இயேசு. ஏன்னா அவரு அந்த ஈசாக்கு ரெபேக்கால கூட்டிட்டு போக வந்த மாதிரி பாதி வரைக்கும் கூட்டிட்டு போகணும். அப்ப எலியேசரும் ஈசாக்கும் ரெபேக்கால கொண்டு போயிட்டு ஆபிரகாம் கிட்ட பாரம் கொடுத்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் மனவாட்டியை கொண்டு போயிட்டு பிதா கிட்ட பாரம் கொடுத்துருவாங்க. பிதா கிட்ட நம்ம இயேசு இல்லாம போக முடியாது. பிதா கிட்ட போறதுக்கு நமக்கு பாவம் இருக்க முடியாது. அதனாலதான் பாவ நிவர்த்தி பலி நிறைவேறுகிறது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இனி அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன? நித்திய கூடாரம். இனி நம்ம தற்காலிகமான பூமிக்குரிய கூடாரத்தில் நம்ம வாழ போறது இல்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு?
புரியுதா? இந்த கூடாரம் எதை காட்டுது? கூடார பண்டிகை நம்முடைய நித்திய ஜீவனை. அப்போ பஸ்கா பண்டிகை, ஓகே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்கனி பண்டிகை, அது 3 நடந்துருச்சு. பெந்தெகோஸ்தே நடந்துகிட்டு இருக்குது. எக்கால பண்டிகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. பிதா கிட்ட நம்ம போய் சேர போறோம். ஓகேயா? இப்போ இதுதான் என்ன? மினோரா. 7 பொன் குத்து விளக்கு. மினோரான்னு சொல்லுவோமே, 7 பொன் குத்து விளக்குகள். யாத்ராம புத்தகத்திலையும் லேவியராம புத்தகத்திலையும் நீங்க பார்ப்பீங்களே, வாதுமை பூக்கு ஒத்த மினோரா கண்டிருக்கீங்க தானே? 7 பொன் குத்து விளக்கு. விளங்குதா? அதுதான் இது. மினோராவினுடைய தாற்பயம்தான் இது. ஓகே, புரியுதா? இது எத்தனை பேருக்கு முந்தி தெரியும்? புரியுதா? வண்டர்ஃபுல். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் தெரியும்? சரி, இப்போ விளங்குதா அந்த 7 பொன் குத்து விளக்குகள் எதை காட்டுதுன்னு? அதனால தான் இந்த பொன் குத்து விளக்கு பொன் குத்து விளக்கு ஆண்டவர் கைவிடவே இல்லை. மினோரானா பொன் குத்து விளக்கு. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தலுக்கு வந்தா குத்து விளக்கு வந்துடுது. அண்ணே தேங்க்யூ. சரியா? பொன் குத்து விளக்கு வெளிப்படுத்தல வந்துருது. இயேசு அதுக்கு நடுவில் நிற்கிறார். பொன் குத்து விளக்கை எதுக்கு அடையாளமா வைக்கிறாரு? 7 சபைகளுக்கு. அவர் பரலோகத்தில் போனால் அங்கேயும் மினோரா இருக்குது. மினோரா 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 பயங்கரமா இருக்கும். அந்த 7 பண்டிகைகளும் இதை தான் காட்டுது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் ரொம்ப நீட்டமாக இருக்கும். ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. 2000 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ காலம் நடக்குமோ தெரியாது. வருகை வார வரைக்கும் நடக்கும் அறுவடை. ஓகே, அப்போ லேவியராம புத்தகத்தில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? 5 விதமான பலிகள், 7 விதமான பண்டிகைகள், ஆசாரியர்கள் எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், அவ்வளோ லேவியராகமும் முழுக்க முழுக்க லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? எஸ், கேளுங்க பாஸ்டர். இப்போ கர்த்தர் மரிச்சதுலேருந்து உயிர் தெழுதல்னு நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா யூதர்களினுடைய கணிப்பீடு பைபிளில் தெளிவாக இருக்குது. 50 நாளுங்கிறது பெஷாக்கிலிருந்து 50 நாள், பஸ்காவிலிருந்து. அப்போ பஸ்காங்கிறது, பஸ்கா வெள்ளிக்கிழமை அந்தியிலிருந்து சனிக்கிழமை அந்தி வரைக்கும். புரியுதா? வெள்ளிக்கிழமை அந்தி 6 மணிலேருந்து சனிக்கிழமை அந்தி 6 மணி வரைக்கும் தான் பெஷாக். அப்போ சனிக்கிழமை 6 மணிலிருந்து தான் இது தொடங்குது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தொடங்குது. அதோட அசைவாற்றம் பண்டிகையும் தொடங்குது. நீங்கள் டேட்ஸை பார்த்தா நீங்கள் நல்லா கவனிக்கலாம். அப்போது நிசான் மாதத்தில் 15லேருந்து 22 வரைக்கும், 14லேருந்து 22 வரைக்கும் பெஷாக், 15லேருந்து 22 வரைக்கும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 16லேருந்து இது அசைவாற்றுறது. அப்போ பெஷாக் இருக்குதே, பஸ்காவிலிருந்து 7 வாரங்கள் முடிய வர்ற அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமையில 49 நாள் நீங்கள் கணக்கெடுத்தா அது ஒரு சனிக்கிழமையில முடியும். அப்போ 50வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும். அதான் இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் பெந்தெகோஸ்தே சண்டேன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமையிலே விடும். ஓகே, இப்போ இது கர்த்தர் சாகிறதுக்கும் இதுக்கும் நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் நமக்கு தெளிவாக பெஷாக்கில் இருந்துன்னு சொல்லி இருக்கு. ஓகே, சரியா? கிளியரா? ஆமாம்,
இல்லை 3 நாள்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச அளவு 24 மணி தர 3 அப்படி இல்லை. இப்போ அது இன்னொரு விஷயம். நான் இப்போ பாஸ்டர் கேட்டனால நான் உங்களுக்கு இதுக்குரிய விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த 3 இரவு 3 பகல் இயேசு மரிச்சிருந்தாருங்கிறதும், யோனா 3 இரவு 3 பகல் மீன் வயிற்றுக்குள்ளே கிடந்தாருங்கிறதும் நிறைய குழப்பமாக இருக்குது. நீங்கள் பிரசங்கங்கள் சிலதுகளை பார்த்தீங்கன்னா காமெடி மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவானுங்க இயேசு வியாழக்கிழமை செத்தாருன்ட்டு. ஏன்னா 3 பகல் 3 ராத்திரி கணக்கிட்டு. சில பேர் புதன்கிழமையே இயேசு செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு புது டீச்சிங் ஒன்று வந்திருக்கு சிங்கப்பூர்ல இருந்து. அது என்னன்னா, இயேசு புதன்கிழமை செத்துட்டு வெள்ளிக்கிழமை திருப்பி போனாராம் பரதீசுக்கோ பாதாளத்துக்கோ எங்கேயோ. வந்துட்டு காட்சியெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி போனாராம். ஐயோ, இங்கே பாருங்க, யூதர்களுடைய புத்தகத்தை நம்ம படிக்கும்போது யூதர்களுடைய பேச்சு வழக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். யூதர்களுடைய கலாச்சாரத்தை படிக்கிறதுக்கு வேதம் மட்டும் சரி வராது. டால்முட், மிஷ்னா, கெமாக, ஆவோத், இப்படி ஏராளமான யூத கலாச்சார புத்தகங்கள் ஆண்டவர் என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் அதில் எழுதியிருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னதுகள் ஆண்டவர் சொன்னது தானே, ஆனால் அது தேவனுடைய வார்த்தைன்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் அது பொய் இல்லையே, உண்மையே. இப்போ 40 வயசுல தான் ஆம்பளை கல்யாணம் கட்டணுங்கிறது பைபிளில் இல்லை. அது யூத கலாச்சாரத்தில் இருந்து தான் எடுக்கிறோம். ஆனால் யூத கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதத்தில் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறாருங்கிறது பைபிளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. புரியுதோ? அப்போ இப்போ யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு 24 மணி நேர நாளுக்குள்ள 1 மணி நேரத்தை விட அதிகமாக ஒரு நிகழ்வு நடந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரு பகலும் ஒரு இரவும். அதில் ஒரு இரவு சம்பந்தமே பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஒரு பகல் சம்பந்தப்பட்டிருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இயேசுக்கு உயிர் போகுதே 3 மணிக்கு, அதுலேருந்து 6 மணி வரைக்கும் வர்ற 3 மணி நேரம் இருக்குதே, அதில் இரவே சம்மந்தப்படலை. ஆனால் அதுக்கு பேர் என்னது? ஒரு இரவு ஒரு பகல். ஆனால் எத்தனை மணி நேரம்? வெறும் 3 மணி நேரம் தான். அந்த சூரியாஸ்தமனத்திலேருந்து அடுத்த நாள் சூரியாஸ்தமனம் வரைக்கும் 24 மணி நேரம் ஒரு இரவு ஒரு பகல். அப்போ அந்த 24யும் 3யும் சேர்த்தா 27 மணி நேரம். 27 மணி நேரம் தான். ஆனால் 2 இரவு 2 பகல்னு சொல்லியாச்சு. அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிலேருந்து இயேசு எழும்பினது கிட்டத்தட்ட விடிய காலில் 3-4 மணி அந்த மாதிரி. அதில் ஒரு பகலே சம்மந்தப்படலை. ஆனால் என்ன சொல்லுவாங்க? ஒரு இரவு ஒரு பகல் அப்படின்ட்டு. ஆகவே நம்ம 3 நாள்னு சொல்லி நம்ம 3 நாளை கழிச்சுட்டு நம்மட 24 மணி தேவை நாள்னு நம்ம பார்த்துடக்கூடாது. அப்போ இயேசு உயிர் தெழுந்ததுக்கு பிறகு, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 40 நாள்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. ஆகவே அங்கிட்டு இன்னொரு 9 நாள் தான் பெந்தகோஸ்தைக்கு ஷவ்யாத்துக்கு இருக்குது. ஓகேயா? சரியா? இப்போ லேவியராகமம், என்னாகமம் புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தில் அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னாகமம், என்ன ஆகமம், நம்பர்ஸ். அதில் தான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேலர்களுடைய நிறைய அந்த கணக்குகள், எத்தனை பேர், என்னென்ன கோத்திரத்தில் என்னென்ன எத்தனை பேர், இதுகளை பற்றி நிறைய பேசுகிறனால அந்த என்னாகமத்தில் அந்த அந்த ஒரு சம்பவம் வருது. நீங்கள் அது அந்த கதையோடு கலந்து வரும். அவங்க எப்படி பிரயாணப்பட்டு போகும்போது என்னென்ன நடக்குது. அவங்க என்னாகம புத்தகத்தில் இன்ட்ரெஸ்டான கதை தான் மோவாப் தேசத்துக்கு வரும்போது பிலேயாமனுடைய கதை. இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். காதேஷ் பானியாவை சுற்றுறது, இந்த மாதிரி அந்த கதையோடு கலந்து அந்த எண்ணிக்கை சம்பந்தமான விஷயங்கள் என்னாகம புத்தகத்தில் வரும். ஓகேயா? உபாகமம் புத்தகம், உபாகமம் புத்தகம் அந்த பேரை பாருங்க, உப ஆகமம். அதை கிரீக்கில் டியூட்டராஸ் நோமோஸ்னு சொல்லுவாங்க. டியூட்டராஸ்னா 2வது, நோமோஸ்னா சட்டம் அல்லது நியாயப்பிரமாணம். என்னன்னா, இப்போ எகிப்துல இருந்து புறப்பட்டாங்க தானே இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்களை வெறும் 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. யார் அந்த 2 பேர்? ரட்சிப்பும் நாயும். ஆமா, யோசுவானா ரட்சிப்பு, காலேப்னா நாய். அப்ப யோசுவாவும் காலேபும் மட்டும்தான்
எகிப்துலேருந்து புறப்பட்டவங்கள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போனவங்க. அவங்க 2 பேருக்கும் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது ஏன்? மோசே 12 பேர் அனுப்புறாரு தானே கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வர சொல்லி. இவங்க பாலைவனத்திலேயே கடந்தவனுங்க தானே. இவனுங்க போயிட்டு கானான் தேசத்தில் ஒவ்வொருத்தனையும் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஆவி ஆத்மா சர்றெல்லாம் எட்டம் மாறி போயிடுச்சு. வந்து மோசைக்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அவங்கள பார்க்கும்போது அவங்க எல்லாம் பெரிய அரக்கர்கள் மாதிரி இருக்காங்க, நாங்கள்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோன்ட்டு. ஆனால் யோசுவாவும் காலேபும் தான் சொல்கிறாங்க உண்மைதான், ஆனால் நம்ம போய் அவங்கள அடிக்கலான்ட்டு. அந்த விசுவாசத்தினால் ஆண்டவர் அந்த 2 பேரை மாத்திரம் உள்ள கொண்டு போகிறார். ஆகவே அந்த 2 பேர் மாத்திரம்தான் 40 வயசை விட கூடின வயசுடையவங்க. இப்போ உள்ள போன மற்ற அத்தனை பேரும் யாரு? 40 வயசுக்கு உட்பட்டவங்க. அப்ப எனக்கு சில நேரம் சில கிறிஸ்தவ படங்களை பார்க்கும்போது சிரிப்பா வரும். கிழட்டு கட்டெல்லாம் போகும். அதுவும் விசேஷமா யாரு கிழட்டுக்க தெரியுமா? முதல்லையே உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போற ஆசாரியர்களுடைய கால் அந்த தண்ணியில படும்போது தானே யோர்தான் அந்த தண்ணி நிக்கணும். அப்ப அந்த யார் தூக்கிட்டு போறான்னா நரைச்ச முடிச்சு தாடி வச்சுக்கிட்டு இருக்கிற கிழட்டு ஆசாரியர்கள் தான் தூக்கிட்டு போற மாதிரி படங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? இவங்க பைபிளை வாசிக்கிறாங்களா இல்லை என்ன பண்றாங்க? அம்புலி மாமாவை வாசிச்சுட்டு வந்து பாடம் எடுக்கிறாங்களோ தெரியல. தெளிவா சொல்லி இருக்குது, எகிப்தை விட்டு புறப்பட்டவன் ஒருத்தனும் போகல அந்த 2 பேரை தவிர. அப்ப மற்ற அத்தனை பேரும் 40 வயசுக்கு குறைவு. அப்ப 40 வயசுக்கு குறைஞ்சவங்கன்னா சும்மா என்னைய மாதிரி இருக்கணும். 40 முடிஞ்சு எவ்வளோ ஆயிருச்சு வருஷம். இன்னும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓரளவு இளமை இருக்குதானே இங்கே. தேங்க்யூ ஐயா. மற்றதுக்கெல்லாம் கிண்டலா சிரிக்குது. கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் கேட்க கடவர். இல்லை 40 வயசுக்கு உட்பட்ட ஆம்பளை பொம்பளைனா அப்படித்தானே இருக்கும். கெட்டு கெட்ட மாதிரியா இருக்கும். ஆனால் இந்த படங்களில் காட்டுறது, அந்த படங்கள் வரையும் போதெல்லாம் பயங்கரமாக கெல்லடுகளை வரைவாங்க. இல்லை எல்லாம் ஒரு வாலிப ஒரு இளம் சந்ததியினர் தான் போனாங்க. உங்களுக்கு இன்னொரு பயங்கர ஒரு விஷயம் சொல்லவா, உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இவங்க நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே இவங்க வாழ்ந்தாங்க. இப்போ பைபிளில் எங்கே பைபிள் எழுதியிருக்குன்னு கேட்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன் தானே, ஆண்டவர் எல்லாத்தையும் பைபிள் எழுதலை. யூத கலாச்சாரம் ஆபிரஹாம்லேயே தொடங்கிருச்சு. ஆபிரஹாம் ஈசாக்குக்கு என்ன பண்ணாரோ அதுதான் யூத கலாச்சாரத்தினுடைய அடித்தளம். அப்போ ஈசாக்கு எப்போ கல்யாணம் கட்டினாரு? 40 வயசில். அப்போ அதுலேருந்து எல்லாமே எல்லா ஆம்பளைக்கும் 40 வயசு தானே கட்டினானுங்க. இப்போ உள்ள நுழையிறாங்களே, கானான் தேசத்துக்குள்ள நுழையிற போது அந்த ஆம்பளைகள் எந்த வயசுல இருந்தாங்க? 40, 40க்கு கீழே. எத்தனை பேர் கல்யாணம் கட்டி இருந்திருப்பாங்களா இருக்கும்? யோசிங்க. நிறைய ஆம்பளைகள் கல்யாணம் பண்ணாத ஆம்பளைகள். ஏன்னா இன்னும் கல்யாணம் இப்பதான் கல்யாண வயசு ஆரம்பிக்குது, உள்ள போறாங்க. சரியா நான் சொல்றது? ஆனா பொம்பளைகள் அப்படி இல்லை. பொம்பளைகள் சின்ன வயசுல கல்யாணம் கட்டிடுவாங்க. யார 40 தாண்டுறாங்க. அப்ப அவன் புருஷன் மாதிரிலாம் செத்து போய். உண்மையை சொல்லவா, நீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியும்னா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நிறைய பெண்கள் விதவைகளாக தான் உள்ள நுழைஞ்சாங்க. நிறைய பெண்கள் விதவைகள். ஏன்னா இவங்களுக்கு இன்னும் 40 ஆகல. ஆனா 40 தாண்டி அவங்களோட புருஷன்மாரெல்லாம் அவுட். விதவைகள் அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்கள், சின்ன பிள்ளைகள். ஆம்பளைகள்ல முக்காவாசியில் ஒரு 98% திருமணம் செய்யாதவங்க தான் உள்ள போனாங்க. ஒரு வாலிப குரூப் தான் போச்சு. இந்த கெல்லடு கெட்டெல்லாம் போகலை. நமக்கு தான் அழகா டேட்லாம் சொல்லி இருக்குது. இதெல்லாம் உண்மையில இந்த நோவா காலத்தை பற்றிலாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு, இந்த நோய் வராததெல்லாம் நான் முந்தைய சொன்னேன்னா, நோவாவை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஒரு 20 வயசு மனுஷன் மாதிரி இருந்திருக்கும். தம்பி என்ன எத்தனை வயசு? 548 அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஆளுகளை கிழவனாக்கிடுவானுங்க.
கிழவனாக இருக்கிற வேண்டியவங்கள குமரன் ஆக்கிடுவானுங்க. ஒழுங்காக இவனுங்க பைபிளை வாசிக்காதனால நமக்கு தலையில் சின்ன காலத்துலேருந்து போடப்படுறதெல்லாம் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். ஒரு இளமையான ஒரு குரூப் தான் வருது, 40 வயசுக்கு கீழ்பட்ட குரூப் தான் வருது. அதனால தான் அவனுங்க எரிகோ மதில் மேலெலாம் ஏறி ஆட்டம் போட்டானுங்க. ஸோ அப்படி ஒரு யங் குரூப் எரிகோவை சுற்றி 7 நாள் நடந்தாங்களாம். 7ஆவது நாள் 7 தரம் நடந்தாங்களாம். அது வயசு போனவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு. நான் பிரசங்கமே கேட்டிருக்கிறேன், நான் உண்மையில பிரசங்கமே கேட்டிருக்கிறேன். கர்த்தர் பலன் கொடுத்தாராம் வயசு போனவங்களுக்கு சுற்றி நடக்கிறதுக்கு. எந்த பிரச்சனை என்னன்னா, பலன் கொடுக்கறதுக்கு வயசு போனவங்கள இங்கேருந்து கொண்டாந்தாரு கர்த்தருங்கிறது தான். எல்லாம் 40க்கு கீழே 40க்கு கீழே உள்ளவனுக்கு ஒரு நகரத்தை சுற்றி வர முடியாதா? 7 தரம்ல 70 பேரும் வேணாலும் நடந்து வந்திருப்பான். சும்மா அறிவு கட்டத்தனமா பேசுவானுங்க. அப்போ உள்ளே வந்தாச்சு. ஓகே, உள்ளே வந்தாச்சு இல்லை, உள்ளே வர போகிறாங்க. அப்போ அந்த மோவாப், அந்த காதேஷ் பானியா, அந்த பிரதேசத்தில் நடக்கிற அந்த சம்பவங்கள், அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் நம்ம உபாகம புத்தகத்தில் பார்க்கலாம். பிரதானமாக ஆகமம்னு அதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ உள்ள நுழைய போகிறவனுங்கெல்லாம் இங்கே பாலைவனத்தில் பிறந்தவனுங்க இல்லையா? அதனால் இவனுங்களுக்கு அந்த 10 வாதைகள் 10 கற்பனைகள் அந்த ஆரம்ப காலத்து விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். இப்போ இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு ஸ்ரீலங்காவை பற்றி அல்லது இந்தியாவை பற்றி என்ன தெரியும்? அந்த மாதிரி. இப்போ இங்கே ஃப்ரான்ஸில் பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அம்மா அப்பா மாதிரி என்ன செஞ்சுருப்பீங்க? சரி, இப்போ நம்ம பிரதர் மைக்கேல் இருக்கிறீங்க, பாஸ்டர் நந்தன் இருக்கீங்க, பாஸ்டர் ஷோமர் இருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பீங்க, அல்லது இலங்கைக்கு கூட்டிகிட்டு போய் வந்திருப்பீங்க. உங்களுக்கு இலங்கை அல்லது உங்களுக்கு இந்தியா தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. சரியா நான் சொல்கிறது? என்னத்தான் அம்மா அப்பா இலங்கையாக இருந்திருந்தாலும் இந்தியாவாக இருந்திருந்தாலும் இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதே போல் வனாந்தரத்தில் பிறந்த இஸ்ரவேலர்களுக்கு அவங்க அம்மா அப்பா சொன்ன அந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியுமே இருக்குமே ஒழிய அந்த அளவுக்கு அவங்களுக்கு விஷயங்கள் எதுவும் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. செங்கடல்லாம் பிளந்துச்சா, யாரு கண்டா பிளந்துச்சா இல்லையா, அவனே சந்தேகப்பட்டிருப்பான். காது குத்துறாங்களா இருக்கும், நம்ம பொய்யெல்லாம் சொல்கிறாங்களா இருக்கும், இப்படியெல்லாம் நினச்சிருப்பான். இப்போ என் மகளுக்கு 10 வயசு, அவளுக்கு நான் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளை நம்ப வைக்கிறதுக்கு. சத்தியமாக உன் வயசில் என் வீட்டில் லைட்டும் இருக்கலடி, டெலிஃபோன் கண்டதில்லை, டெலிவிஷன் எல்லாம் இருக்கவே இல்லைன்னு அவளுக்கு அப்படி ஒரு உலகத்தை கற்பனை பண்ணவே முடியலை. இல்லை டேடி, டிவி இருக்கல்லையா? டிவி இலங்கைக்கு வந்ததே 80களுக்கு பிறகு. 70களில் நமக்கெல்லாம் டிவி தெரியுமா? ரேடியோ கூட அந்த ரெடிபிஷன் சொல்லி ஒன்று வயரில் கேபிளில் வரும், அதுதான் தெரியும். நமக்கு தெரிஞ்சது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், தமிழ் செவி 2 பொங்கும் பூம்புணல், இவ்வளோதான். எஃப்எம் எல்லாம் தெரியவே தெரியாது நமக்கு. டெலிஃபோனே தெரியாது. டெலிஃபோன் எங்கே தெரியுமா இருக்கும்? போஸ்ட் ஆஃபீஸில், ரயில்வே ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷனில். எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். அப்போ மொத எனக்கு டெலிஃபோன் காட்டுறாரு. எப்படி தெரியுமா? இந்தா இதை எடுத்து காதில் வச்சுக்கோ. அப்போ இப்படி குழாய் மாதிரி ஒன்று எடுத்து காதில் வச்சுக்கிட்டு இன்னொன்று கையில் வச்சுக்கோ. இப்போ கொஞ்சம் ஒரு சுற்றுறாரு. சுற்றின பிறகு அடுத்த ஸ்டேஷனுக்கு வர பேசுகிறாங்க. ரெண்டு தெய்வமே, நான் இவளுக்கு சொல்லி கொடுக்குறேன். டிஏ மொத என் அப்பா கால்குலேட்டரை கொண்டாந்த போது நானும் அண்ணனும் மேஜிக் பார்க்குற மாதிரி பார்த்தோம். 2 அடிச்சோன்னா 4ன்னு காட்டுது. ரெண்டு தெய்வமே. இல்லை, நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச இந்தியா. இலங்கை ரொம்ப முன்னேற்றம். இந்தியாவுக்கு போன போது 70களில் காட்டு ஊர் இந்தியாவில் நம்ம இங்கேருந்து சிலோன்லேருந்து சவுக்காரம் கொண்டு போனால் தான் அவனுக்கு சவுக்காரம் தெரியும், லக்ஸ் தெரியாது. இங்கேருந்து கராம்பு கொண்டு போவோம். இப்போ தானே இந்தியா தலைக்கீழ மாதிரி இருக்கா? கருவா கொண்டு போவோம், கராம்பு கொண்டு போவோம், ஏலக்காய் கொண்டு போவோம், சவுக்காரம் கொண்டு போவோம், வாட்ச் கொண்டு போவோம். அங்கேருந்து நம்ம சிலோனுக்கு என்ன கொண்டு வரோம் தெரியுமா? நெஸ்கேஃபே. ஸ்ரீலங்காவில் கோப்பி தானே இருக்குது, நெஸ்கேஃபே மட்டும்தான் இந்தியாவில்.
அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நம்ப வைக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க நான் ஸ்கூலுக்கு காரில் ஏர் கண்டிஷனில் போகுது, கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு ஃபோனில் சொல்லுது, ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்யூட்டரில் அடிக்குது. இன்டர்நெட் இல்லாத ஒரு உலகம் சத்தியமாக இருந்துச்சு. நேவிகேட்டர் இல்லாமல் ஒரு எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில். எங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தா, ஒரு மெஷின் இருக்கு, அது பொம்பளை குரல்ல, இப்போ இடது பக்கம் திரும்பு, 2 வீடு வரும், அது 2வது வீடு தான் நீ போற வீடு, இப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தா நம்பி இருப்போமா? 2 தட்டு பிளேன் எல்லாம் இருக்குதான்ப்பா. இப்போ இன்னைக்கு அதில் தான் வந்தேன்னா, அந்த காலத்தில் நம்ம பிளேன் சத்தம் கேட்டோன்னு இங்கே இருந்து பார்ப்போம். அந்த காலத்தில் பெரிய காமெடி என்னன்னா, பெயிண்ட்டை காப்பாற்றுறதுக்கு மேலே போக விட்டு தான் பெயிண்ட் அடிப்பானாம் பிளேனுக்கு. இதை நம்பிக்கிட்டு இருந்தோமே நம்ம. ஏன்னா மேலே போனோன்னா பிளேன் சின்னதாகிடுது, கீழே நின்றா பெருசாக இருக்குமா, அதனால பெயிண்ட்டை காப்பாற்றுறதுக்கு மேலே அனுப்பிட்டு தான் இந்த ஐஃபில் டவரை சரிச்சு வச்சு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான். இப்படி வாழ்ந்தோம் நம்ம. ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க இதெல்லாம் தெரியாது. இதுதான் இஸ்ரவேலர்களுக்கு அடிமையா இருந்து பாலைவனத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு, இவங்களுக்கு அடிமைன்னா என்னன்னு தெரியாது. என்னது, அம்மா அப்பா அவங்கள அடிச்சு வேலை வாங்கினாங்கன்னா ஏன் நீங்க திருப்பி அடிக்கலன்னு கேட்பானுங்க. ஏன்னா இப்ப பாலைவனத்தில் இவங்களை அடிக்க யாராவது வந்தா இவங்க திருப்பி அடிச்சு அவங்க தோத்து போறாங்க. அப்ப இந்த பாலைவனத்தில் வளர்ந்த இஸ்ரவேலர்கள் முழுக்க முழுக்க பார்த்தது என்ன தெரியுமா? யாரும் எங்களை அடிக்க முடியாது, நாங்க தான் அடிப்போம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமெல்லாம் வானத்திலிருந்து கொட்டுது. நம்ம ஒன்றும் விவசாயம்னால என்னன்னு தெரியாது. பாலைவனத்தில் விவசாயமா பண்ணாங்க, கொட்டிச்சு அள்ளுனாங்க, தின்னாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, ஒரு நதியே கண்டதில்லை பாலைவனத்தில். இவங்க நதி ஒன்று இருந்துச்சு. நதினா என்ன? நிறைய தண்ணியோடு, நிறைய தண்ணியோடு தான், கண்டதே இல்லை. கடல் 2ஆ பொழக்குதான், சும்மா போங்க. அப்போ மோசே என்ன தெரியுமா பண்றாரு? அவர் நேபோ மலையில் போய் சாகிறதுக்கு முதல்ல இவங்களெல்லாம் கூப்பிட்டு 3 பிரசங்கங்கள் பண்றாரு. அதில் ஒரு பிரசங்கம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய செயல்கள். 2வது பிரசங்கம் கர்த்தருடைய உடன்படிக்கை. 3வது பிரசங்கம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லது வாக்குத்தத்தங்கள். புரியுதோ? கர்த்தருடைய செயல்கள்ங்கிற தலைப்பில் ஒரு பெரிய பிரசங்கம், கர்த்தருடைய உடன்படிக்கைங்கிறதுல ஒரு பெரிய பிரசங்கம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரசங்கம். அதனால தான் நீங்க உபாகமத்தை வாசிச்சீங்கன்னா அந்த யாத்ராகமோ லேவியராகமோ விஷயங்கள் எல்லாம் சுருக்கமா திரும்பி வந்திருக்கும். அதோட அந்த கடைசி ஆலோசனைகளையும் அவர் கொடுத்து அதோட உபாகமம் புத்தகம் முடியுது. இப்போ ஓகே, பஞ்சாகமத்தை பற்றி கொஞ்சம் ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, பாடம் முடிஞ்சது. நாளைக்கு யோசுவா புத்தகத்தையும் நியாயாதிபதிகள் புத்தகத்தையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் கடன்னு வாசிச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு லேவியராகமம் எல்லாம் கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. வாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணிடுவோமா? வாங்க எழுந்து ஜெபம் பண்ணி முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வேதாகமத்தின் தேவனே, மோசே மூலமாக பஞ்சாகமத்தை எழுதி கொடுத்தவரே, இப்பொழுது நாங்கள் மார்ச் மாதம் படித்ததை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற அந்த நூல்களின் சுருக்கத்தை பார்க்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த பண்டிகைகள் கூட என்ன அழகாக இயேசுவை காட்டுகின்றன. நிறைவேறின பண்டிகைகள், நிறைவேறி கொண்டிருக்கும் பண்டிகை, நிறைவேற போகும் பண்டிகைகள் என அருமையாக வேதத்திலே என்ன இன்பமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். இவற்றையெல்லாம் பார்த்து படித்து ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஒருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்தியா சென்றிருக்கிற தலைமை ஊழியரோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதியுங்கள், பாதுகாப்பாய் சாட்சிகளோடு கொண்டு வாருங்கள். இன்று வீடுகளுக்கு போகிறவர்களுக்கு நல்ல போக்குவரத்து வசதியை கொடுத்து அருமையான நாளாய் வருகிற நாள் விடிய உதவி செய்யுங்கள். இனி வரும் நாட்களில் என்னுடைய ஊழியம் உங்களுடைய சித்தப்படியான ஊழியமாக இங்கே இருக்க வேண்டும். அது உங்கள் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவதாய் இருக்க வேண்டும். உங்களுக்கே துதிகன மகிமை அனைத்தும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நெல்லும் ஒரு பிறந்த நாள் ஒன்று இருக்கு. ஷாம் பண்ணிட்டு ஜூலியாக்கு இன்றைக்கு 50 வயசு. கூப்பிட வாங்க வாங்க, நேரம் போச்சு. ரொமேனியா ரொமேனியா